தொடர்ந்து பிட்காயின், கோல்டு, நிஃப்டியோட விலை நகர்வுகள் எப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு வர்றோம். இந்த சேனல் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களோட சப்போர்ட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் இந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கிற அந்த பேசிக்ஸ் வீடியோலாம் கொஞ்சம் பார்த்துட்டு இங்கே வந்தீங்கன்னா இன்னும் இந்த சேனல் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புரியுதுங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா தொடர்ந்து வந்து நம்ம நேற்று எது வரைக்கும் நம்ம பிட்காயின் பார்த்தோமோ, ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன மாதிரி மூவ் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ அடுத்து எங்கெல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ அது மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த சிஸ்டம் ஓரளவு டெக்னிக்கலாக வேலை செய்கிறதுனால இதை வச்சே பணம் சம்பாரிச்சிடலாம், இதை வச்சு இதை ஒரு தொழிலாக பண்ணிடலான்னு சொல்லிட்டு நிறைய பேர் இதை வச்சு பர்சனலாக ட்ரேட் பண்ணுறீங்க. ஸோ அந்த ரிப்போர்ட்டும் ப்ராஃபிட்டும் எனக்கு ஷேர் பண்ணுறீங்க. பட் தயவு செய்து நான் என்ன சொல்கிறேன்னா, இது மட்டும் போதாது அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன். ஒவ்வொரு வீடியோலையும் நான் அதை தான் தெளிவாக சொல்கிறேன். இது மட்டும் போதாது, இது கண்டிப்பாக வேலை செய்யும், ஆனால் இது மட்டும் போதாது. மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த பவுண்டரியை ஃபாலோ பண்ணும்போது அந்த மெக்கானிசம் தெரியணும், ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் தெரியணும், ட்ரேடிங் ஃப்ளேவர்ஸ் என்ன மாதிரி இடத்துக்கு தகுந்த மாதிரி சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ட்ரேடிங் பண்ண தெரியணும், சைக்காலஜிக்கல் ஃபிட்னஸ் வேணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதில் சொல்லியிருக்கிற விஷயங்கள் எல்லாம் ஒரு 20% தான் இதை தொழிலாக பண்ணுறதுக்கு பயன்படும். இன்னும் 80% நீங்கள் முழுசாக கற்றுக்கிட்டா மட்டும்தான் இதை நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஒவ்வொரு இடத்துலையும் கிளியராக சொல்லிக்கிட்டு வர்றேன். புரியுதுங்களா? ஸோ அதையும் மீறி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நிறைய பேர் ட்ரேட் பண்ணுறேன்னு பண்ணுறீங்க. நிறைய பேரோட ப்ரீவியஸ் அனுபவத்தை வச்சு தான் நான் சொல்கிறேன். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் இதுக்கு முன்னாடி பண்ண நிறைய ட்ரேடிங் சிஸ்டமில் என்ன நடந்திருக்கும், 10க்கு ஒரு 3 ட்ரேடு நேச்சுரலாக ப்ராஃபிட் வந்திருக்கும், ஒரு 7 ட்ரேடு லாஸ் வந்திருக்கும். இங்கே 10க்கு 3 ட்ரேடுங்கிறது இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்களுக்கு ஒன்றோட ஒன்றா கனெக்ட் பண்ண ஓரளவுக்கு தெரியும் இந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா. ஆனால் அது மட்டும் போதாது. நான் திரும்ப திரும்ப அதான் சொல்கிறேன். ஏன்னா இவ்வளவு சொல்லி கொடுத்த எனக்கு இதை வச்சு நீங்கள் பண்ணிடலாம் அப்படின்னு சும்மா உங்களை தைரியப்படுத்துறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. இருந்தாலும் எதுக்கு நான் ஓப்பனாக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மட்டும் பத்தாது. அதை நீங்கள் தயவுசெய்து தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. தொழிலாக சீரியஸாக ஒரு கமிட்டடாக ஒரு பணம் சம்பாதிக்கணும்னா இது பத்தாது. புரியுதுங்களா? நீங்கள் ஏதோ 4 ட்ரேட் பண்ணுவீங்க, அப்புறம் லாஸ் பண்ணுவீங்க, அப்புறம் ப்ராஃபிட் வரும், அப்புறம் லாஸ் வரும், இப்படி வாழ்க்கை முழுதும் ஓடிக்கிட்டே இருக்கிறதுக்கு இது பத்தாது. புரியுதுங்களா? ஸோ அப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் சீரியஸாக நீங்கள் என்ன பண்ணணும், இதை ஒன்றும் முழுசாக கற்றுக்கணும், இல்லைன்னா இது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒதுங்கிடணும். அவ்வளோதான். இந்த தொழிலில் வந்து ஒரு பணக்காரங்க வந்து எப்படி மார்க்கெட்டை வந்து அடுத்தடுத்த நிலைக்கு கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கண்கூடாக பார்க்கணுங்கிறதுக்காக தான் நம்ம சார்ட்டெல்லாம் இவ்வளோ கிளாரிட்டியாக நம்ம சொல்கிறது. இப்போ பாருங்கள், நேற்று இந்த இடம் உடைச்சது அப்படின்னா 4 ஹவர்ஸுக்கு அந்த பேஸுக்கு தான் போகும் அப்படின்னு சொன்னோம். கண்டிப்பாக போயிருக்கு. இப்போ நீங்கள் இதை பாருங்கள். இப்போ நான் 4 ஹவர் எடுத்து காட்டுறேன், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். 4 ஹவர் இருக்குது, 4 ஹவராக இந்த இருக்குது. அதிகபட்சம் பாடி எங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. அதிகபட்ச விக்கு எந்த இடத்துல இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. அப்போ நீங்கள் பாருங்கள், இந்த இடத்துல இவ்வளவு கிளாரிட்டியாக வேலை செஞ்சுருக்கு பாருங்கள். தெரியுதா? ஒரு 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 பாயிண்ட் கூட இதை தாண்டி மார்க்கெட் கீழே போகலை. இப்போ நேற்று நம்ம எங்கே இருந்தோம், ஸோ 1 ஹவரில் இந்த இடத்துல இருக்கும் போதே சொன்னோம், இந்த இடத்துல. ஏன்னா அதுக்கு முத நாள் எங்கே இருந்துச்சு மார்க்கெட்டு, இந்த இடத்துல. அதிகபட்ச பேஸ் இங்கே இருக்குது, அடுத்து இங்கே இருக்குது. அப்போ என்ன பண்ணோம், ஆட்டோமேட்டிக்காக இதை தாண்டி மார்க்கெட் மேலே போகலைன்னா, அதே மாதிரி இங்கேருந்து செல்லர் கொண்டு வந்த இந்த தூரத்தை தாண்டி மார்க்கெட் மேலே போகலைன்னா, நேற்று நம்ம சொன்னோம் 5 மினிட்ஸோட 15 மினிட்ஸோட 5 மினிட்ஸோடது இந்த இடத்துல இருக்குது. அப்போ மினிமம் குறைஞ்சபட்சம் இந்த இடத்துல போய் ஃபியூலை போட்டுட்டு கட்டாயம் உடைச்சா கீழே வரும். கீழே வந்துச்சுன்னா இந்த 4 ஹவரோட சோர்ஸுக்கு கண்டிப்பாக போகும். ஏற்கனவே 4 ஹவருக்குள்ளே அங்கே வெறும் பாடி விக்கு தான் வச்சுருக்கு, அந்த பாடிக்குள்ளே பாடி வைக்கும். புரியுதுங்களா? அந்த விற்க தாண்டி விற்க போகிறது டவுட்டு. ஏன்னா 4 ஹவரே அப்படிங்கிறதுனால ஸோ கட்டாயம் மார்க்கெட் வந்து அங்கே ஒரு கரெக்ஷன் கொடுத்துட்டு தான் ஃபர்தராக மேலே போக முடியும் அப்படிங்கிறதுல நான் துல்லியமாக சொன்னேன். ஒரு வார்த்தை மாறாமல் நடந்திருக்கு. தெரியுதா? பாருங்கள், பாடிக்குள்ளே பாடி வைக்கும் வச்சுருக்கா. கொஞ்சம் விற்க தாண்டி பாடி போகிறது ரொம்ப சிரமம். கண்டிப்பாக ஒரு சின்ன கரெக்ஷன் கொடுத்துட்டு தான் மேலே போக முடியும் அப்படின்றத நான் சொன்னேன். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எடுத்து அந்த வீடியோலாம் பாருங்கள். இது இப்போ நிறைய நாள் ஒன்றும் ஆயிரல நான் சொல்லி. நேற்று சொன்னேன், நேற்று நைட்டு நடந்திருக்கு, அவ்வளோதான். அதான் சொன்னேன்ல, ஒரு வார்த்தை மாறாமல் நடந்திருக்கு. அதான் நான் திரும்ப திரும்ப சொல்ல முடியும். அப்போ இதெல்லாம் இவ்வளோ விஷயத்த நான் தெளிவாக சொல்கிறாள். அப்போ எதுக்கு நான் உங்களுக்கு சொல்லணும் இது பத்தாது, இது வெறும் 20% விஷயங்கள் தான்,
நீங்கள் ரியலாக இதை தொழிலாக பண்ணுறதுக்கு உங்கள் பணத்தை பத்திரமா வச்சு லாபம் சம்பாதிக்கிறதுக்கு இன்னும் 80% விஷயங்கள் நீங்கள் ரெடி ஆகணும்னு ஏன் சொல்கிறேன். காரணம் என்னென்னா அதுதான் உண்மை. புரியுதுங்களா? சும்மா இவ்வளோ சொன்ன ஆளுக்கு அதை நான் ஏன் திரும்ப 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 சொல்லணுங்கிறத நீங்கள் அதோட சீரியஸ்னஸ் என்னன்றதை நீங்கள் கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா அது நல்லாயிருக்கும். புரியுதுங்களா? அதுக்கு மேலே நீங்கள் பண்ணுறதை பண்ணுவேங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது உங்களோட என்ன சொல்கிறது, நான் அடிக்கடி சொல்கிறதான், அது உங்களோட கர்மா. நீங்கள் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் உங்களோட கர்மால இவ்வளோ லாஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கணும்னு இருக்குன்னா அதை யாராலும் தடுக்க முடியாது. புரியுதுங்களா? சரி, என்னோட டியூட்டி எந்த இடத்துல எது உண்மையோ அதை சொல்ல வேண்டியது, அவ்வளோதான். சரி, அப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். அப்போ இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு பாருங்க. நேற்று 4 ஹவரில் 1 ஹவர் வந்து பாருங்க. அதே மாதிரி இப்போ இன்னொரு விஷயமும் சொன்னேன். 4 ஹவர் இனி மார்க்கெட் உடைச்சதுன்னா 4 ஹவர்லேயே 3 கேண்டிலுக்கு மேலே ரெட் கலர் வச்சிரும், கன்சிஸ்டண்ட்டாக வைக்கும் கண்டிப்பாக அப்படின்னு நான் சொன்னேன். கவனிச்சிங்கன்னா தெரியும். இந்த லோ உடைக்கக்கூடாது. இது 1 ஹவரோட கண்ட்ரோல் ஆஃப் இயர் முடிஞ்சு இங்கே வந்திருக்கு. இப்போ இதை உடைச்சது அப்படின்னா நான் சொன்னேன் 4 ஹவரில் இது இந்த ஏரியா வரைக்கும், இதுல இருந்து இது வரைக்கும் எவ்வளோ பெரிய ரெட் கலர் கேண்டில் வச்சுருக்கோ, சொல்ல போனால் இதை கூட சேர்த்துக்கலாம், எவ்வளோ பெரிய ரெட் கலர் கேண்டில் வச்சுருக்கோ அதை விட பெரிய கேண்டில் வைக்கும் இதை உடைச்சது அப்படின்னா. கரெக்டாக? சரி, அப்போ நான் இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக சொன்னேன். ஆனால் இதை உடைக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இவ்வளோ தூரம் இறங்கி வர்ற மார்க்கெட்டு கட்டாயம் ஃபியூல் அடிக்கணும். அப்போ பாருங்கள் 1 ஹவரில் கன்சிஸ்டண்ட்டாக தொடர்ந்து ரெட் கலர் கேண்டிலாக போட்டிருக்கு. 1 2 3 4 5 6 7 கிட்டத்தட்ட 3 + 3 6 6 கேண்டில் போட்டு கன்சிஸ்டண்ட்டாக நான் சொன்னேன் இல்லையா, கண்டிப்பாக 4 ஹவருக்கு தான் வரும். இப்போ இதெல்லாம் யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ ஒரு ஆச்சரியமான விஷயம். அப்போ மார்க்கெட்டை வந்து உங்களோட சார்ட் உங்களோட பேசுதுங்கிறத விட பெரிய பணக்காரங்க இப்படி தான் மார்க்கெட்டை ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஆப்ரேட்டுங்கிறது சும்மா மேனுவலாக கிடையாது, அந்த வால்யூம் வச்சு ஆப்ரேட் பண்ணுறாங்கன்றது எவ்வளவு யதார்த்தமான உண்மையாக இருக்குது. இதெல்லாம் நீங்கள் யோசிச்சிங்களா? அப்போ நான் இந்த இடத்துல மார்க்கெட் இருக்கும்போதே இது 5 மினிட்ல போயிட்டு ஃபியூலை போட்டு இதில் 3 பச்சை கலர் இருக்குது, இதெல்லாம் நான் சொன்னேன். 1 2 3 இருக்குது. இந்த 3ல் அட்லீஸ்ட் இந்த 1 போயிட்டு கூட கண்டிப்பாக வேகமாக வரும். பட் இதை உடைச்சதுன்னா இந்த 4 அடுத்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஹவரோட பேஸ் தான். அந்த பாடி டு விக்குள்ளே பாடி வைக்கும், பாடிக்குள்ளே பாடி வைக்கும். விக்கை தாண்டி பாடி போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. ஏன்னா அதுக்கு மேலே மார்க்கெட்டில் கண்ட்ரோல் ஆஃப் ஃபியர் முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் ப்ரைஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஆரம்பிச்சிரும். ஒரு சின்ன கரெக்ஷன் கொடுக்காம மார்க்கெட் போகாது அப்படிங்கிறத நான் சொன்னேன், கிளியராக சொன்னேன். எடுத்து பாருங்கள் அந்த வீடியோலாம், புரியுதா? கிளியராக சொன்னேன், இன்ச் பை இன்ச்சு சொன்னேன், வார்த்தை மாறாமல் நடந்திருக்கு. இது இன்னைக்கு மட்டும் இல்லை, இந்த வாரம் நான் எத்தனை விஷயங்கள்லாம் சொல்லணும், இந்த வாரம்னு கூட கிடையாது, இதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஆரம்பிச்சதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எதெல்லாம் வாய்ப்பு இருக்குது, இதுதான் நடக்குது அப்படின்னு நான் சொன்னனோ அதுதான் நடந்திருக்கு. அப்போ மார்க்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா சார்ட் உங்களோட பேசும் ஒன்று. ரெண்டாவது, பெரிய பணக்காரங்க இப்படி தான் அடுத்து மார்க்கெட்டை மூவ் பண்ண போகிறாங்கன்றது தெளிவாக தெரியுது, தெளிவாக தெரியுது. இப்போ பணக்காரங்க இப்படி தான் மார்க்கெட்டை மூவ் பண்ண போகிறாங்க. முதல்ல ப்ரைஸ் ஆஃப் ஓப்பனிங் இருக்கும், புரியுங்களா? அதை விட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் ஆஃப் அட்ராக்ஷன்லாம் முடியும். அதுக்கு இடையில கண்ட்ரோல் ஆஃப் ஃபியரில் தான் ஆப்ரேட் பண்ணுவாங்க. நீங்கள் எந்த இடத்துல சப்போர்ட் பிரேக் அவுட் அதெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல 10க்கு 3 தடவை சும்மா டெம்பரவரியாக மேலே போகிற மாதிரி காட்டுவாங்க, 10க்கு 7 தடவை கீழே தான் வருவாங்க. அதுவும் வேகமாக வரும், தொடர்ந்து சிகப்பு கலர் கேண்டிலாக போட்டு வரும். புரியுதுங்களா? இதுக்கு முன்னாடி போட்ட கேண்டிலை விட பெரிய கேண்டிலாக போடும், அது போய் அடுத்த பவுண்டரியில் செட்டில் ஆகும். இப்படியெல்லாம் கிளியராக சொல்ல முடியுதுன்னா எழுதி வச்ச மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? என்னோட ட்ரைனிங்கில் வர்றவங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, எழுதி வச்ச மாதிரி மார்க்கெட் இருக்குது அப்படிம்பாங்க நிறைய பேர். அது மாதிரி நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சம்பாதிக்கலை, நமக்கு தேவையான பணத்தை பிரிண்ட் பண்ணுறோம் அப்படிம்பாங்க. ஒரு ஃபாரினர்ஸ்லாம் அப்படி சொன்னார், நம்ம பணத்தை சம்பாதிக்கலை, நமக்கு எவ்வளோ பணம் வேணுங்கிறத நம்ம மார்க்கெட்டில் பிரிண்ட் பண்ணுறோம் அப்படிம்பாரு. இது மாதிரி எல்லா விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்கிறோமோ அது மாதிரியே நடக்குது. இதில் என்ன ஆச்சரியம்னா இப்படி தான் மார்க்கெட் ஆப்ரேட் ஆகுது. மார்க்கெட் ஒரு டெப்த்து, ஒரு ஸ்ட்ரக்சர் இப்படி தான் மார்க்கெட் ஆப்ரேட் ஆகுறது. இது புரிஞ்சால் மொத்த மார்க்கெட்டும் புரிஞ்சிடும் அப்படிங்கிறது தான் நான் ஒவ்வொரு வீடியோலையும் நான் ஆணித்தரமாக சொல்லியிருக்கேன். அப்போ ஒரு ரீட்டைலரோட பார்வையிலேருந்து நீங்கள் மார்க்கெட்டை பார்க்காம இந்த மாதிரி பணக்காரனோட பார்வையில், அடுத்து பணக்காரங்க என்ன பண்ணுவாங்க, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இதை உடைச்சா அடுத்து இந்த பவுண்டரிக்கு தான் போவாங்க அப்படிங்கிறது நீங்கள் கிளியராக தெரிஞ்சு நீங்கள் மார்க்கெட்டை மூவ் பண்ணிங்கன்னா மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட் இந்த இடத்துக்கு என்ன ஃபண்ட் மேனேஜ்மெண்ட், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். புரியுதுங்களா? இந்த இடத்துல நீங்கள் என்ன மாதிரி ட்ரேடிங் சிஸ்டம் ஃபாலோ பண்ணணும், புரியுதுங்களா? ஒன்றுக்கு மேற்பட்ட ட்ரேடிங் சிஸ்டம் கூட ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கும் சில இடங்களில். அப்போ அது கிளியராக நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் உங்களோட சைக்காலஜி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். நிறைய பேருக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சவொடனே என்ன முடிவுக்கு வருவீங்க,
நான் பார்க்காத மார்க்கெட்டா, நான் நினைச்ச மாதிரி தான் நடக்கும், இப்படிதான் நடக்கும், நீங்க என்ன பண்ணுவீங்க? அபரிதமான ரிஸ்க் எடுப்பீங்க. கண்மூடித்தனமான ரிஸ்க்னு சொல்லுவாங்க. கால்குலேட்டட் ரிஸ்க் எடுக்கலாம் இந்த தொழில்ல. புரியுதா? கால்குலேட்டடா ரிஸ்க் எடுக்கலாம். ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு கணக்கீட்டு அளவுல, ஒரு சரிவிகித அளவுல ரிஸ்க் எடுக்கலாம். கண்மூடித்தனமா ரிஸ்க் எடுப்பீங்க. அதனாலதான் இதெல்லாம் பத்தாது அப்படின்னு சொல்றது. ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டும் சைக்காலஜிக்கல் ஃபிட்னஸும். இதை பார்த்தோன்னு நீங்க கண்மூடித்தனமா நல்லா தானே ப்ராஃபிட் வருது, சூப்பரா வேலை செய்யுது, சூப்பர் அப்படின்னு எடுக்கும்போது நல்லா தான் இருக்கும். ஆனா அந்த ரிஸ்க் கண்மூடித்தனமா இருக்கும். அதனாலதான் சொன்னேன், இது தொழிலா பண்றதுக்கு இந்த விஷயங்கள் பத்தாது. சின்ன குழந்தை கையில சாவி கொடுத்த மாதிரி தான் இந்த விஷயம்லாம். அப்ப என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்கா? இதை வச்சுட்டு சும்மா ஒரு குழந்தைக்கு காரை ஸ்டார்ட் பண்ணா காரை ஓட்ட தெரியும்னு அர்த்தம் கிடையாது. கார் ஓட்டுறது பிரச்சனை இல்லை, காரை கண்ட்ரோலா நிறுத்துறது தான் பிரச்சனை. புரியுதா? வேகமா போறேங்கிறது பிரச்சனை இல்லை. கார் ஓட்டும் போது லெஃப்ட் லைட்டு சரியா, அடுத்தவங்களுக்கு பாதிப்பு இல்லாம அவங்களுக்கு பாதிப்பு இல்லாம நிதானா போறதுதான் பெரிய விஷயம். அந்த அலைன்மெண்ட்னு சொல்லுவாங்க. கார்ல லெஃப்ட் லைட் கரெக்டா போயிட்டே இருக்கணும். பைக்கும் வரும், நடந்தும் போவாங்க, பஸ்ஸும் வரும், லாரியும் வரும். அந்த அலைன்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி தான் ட்ரேட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த சைக்காலஜிக்கல் ஃபிட்னஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப கிரீட் ஆயிட்டீங்கன்னா கதை முடிஞ்சு போச்சு. நீங்க கூப்பிடாமலே ஃபியர் வந்துடும். நான் அடிக்கடி சொல்றதான், ஃபியரும் கிரீடும் ஒரு காயினோட ரெண்டு சைடு மாதிரி. ஒன்று போட வேண்டிய இடத்துல அஞ்சு போட்டிங்கன்னா பேராசைங்க தன்னை போல வேலை செய்யுது. ஆசை வந்துச்சுன்னா பயம் நீங்க கூப்பிடாமலே வந்துடும். இப்போ பயம் வந்துச்சுன்னா தன்னை போல நீங்க என்ன பண்ணுவீங்க? போட்டு அதை 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 சமாளிக்கிறதுக்கு இன்னும் என்ன பண்றீங்கன்னே தெரியாது. கடைசியில் பார்த்தா இருக்கிறது மொத்தமும் போயிடும். நீங்க என்ன ஓரளவு ஒரு சரியான மனநிலை இல்லாம, ஒரு கால்குலேட்டரா ரிஸ்க் எடுக்க தெரியல, சைக்காலஜிக்கல் ஃபிட்னஸ் இல்லைன்னா லாபம் வர்ற மாதிரி தெரியும், ஆனா ஒட்டு மொத்தமா லாஸ்ல கொண்டு போய் விட்டுரும். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் நான் திரும்ப திரும்ப ஒவ்வொரு இடத்துலையும் சொல்றது தெளிவா, நீங்க தயவு செய்து இந்த விஷயம் பத்தாது. இது நான் சொல்றது நடக்குதா நடக்கலையா, பணக்காரன் இப்படிதான் பண்றானான்னு நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கும் அதை புரிஞ்சுக்கிறதுக்கும் தான் இந்த சேனல் ஒழிய, இதை பார்த்துட்டு நீங்க உங்களுக்கு நாங்களே இன்னும் நீங்க என்ன பண்றது, ரொம்ப முட்டாள்தனமா முடிவு எடுக்கிறது கிடையாது. உங்களை நீங்களே இருக்கிற பணத்தையும் அழிச்சுக்கிறதுக்கு இது கிடையாது. இதெல்லாம் நீங்க வந்து தெளிவா புரிஞ்சுக்கோங்க. புரியுதுங்களா? சும்மா அது ரொம்ப ரொம்ப சர்வசாதாரணமா நீங்க மார்க்கெட்டை அப்ரோச் பண்றீங்க. நான் அடிக்கடி சொல்றதான், சும்மா புளிய ஆளை பார்த்துட்டு இவ்வளவுதான் புலின்னு நினைச்சிடுறீங்க. ஆனா புலி பெராண்டி நீங்க பார்த்தது இல்ல. புரியுதுங்களா? ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு ஒரு டாக்டர் கூட சொல்லியிருந்தாங்க, புலி பராண்டுச்சுன்னா அந்த எலும்பை தவிர, கழுத்துல இருந்து அடிவயிறு வரைக்கும் எலும்பை தவிர எல்லாத்தையுமே எடுத்துருமா. எலும்பு மட்டும்தான் இருக்குமா, வெறும் தாவா அந்த இடத்துல தொட்டி மாதிரி ஆக்கிட்டு போயிருமா அந்த டெட் பாடியை. அப்ப யோசிச்சு பாருங்க. அவ்வளவு அதாவது என்ன அர்த்தம், மொத்தத்தையும் தொடச்சி எடுத்துட்டு போயிடும். அதே மாதிரிதான். அதனாலதான் சொல்றேன், மார்க்கெட் வந்து இப்பமா வாழை பார்த்துட்டு இப்படித்தானே இருக்கும், பூனை மாதிரி தான் இருக்கும்னு நினைச்சிடாதீங்க. சூன்னு விரட்டி விட்டோன்னே போயிடும். மார்க்கெட் அப்படி கிடையாது, மொத்தத்தையும் காலி பண்ணிட்டு உங்களை வெறும் ஆளா விரட்டி விட்டுரும். அதனாலதான் நான் சொல்றேன், இந்த சைக்காலஜிக்கல் ஃபிட்னஸும் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் ட்ரேடிங் சிஸ்டம் 80% விஷயங்கள் அதுல தான் இருக்கு. அதனாலதான் அதுக்கு 80 மார்க் நம்ம கொடுத்துருக்கோம். சரியா? ஸோ இதை நான் எந்த அளவுக்கு சீரியஸா சொல்றேன் அப்படிங்கிறத, ஏன் ஒவ்வொரு விஷயத்த ஒவ்வொரு வீடியோலையும் இதை சொல்றேன்னா அப்ப அதுல உள்ள சீரியஸ்னஸை நீங்க தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே. இப்போ என்ன பண்ணிருக்கு, இப்போ செல்லர் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம சொன்னபடி இந்த 4 ஹவர்ஸோட இந்த ஏரியாக்குள்ள பாடி தாண்டி பாடி, பாடி தாண்டி பாடி வச்சிருக்காங்க. இப்போ என்ன பண்ண முடியல, இந்த ஏரியா வச்சிருந்த விக்க தாண்டி விக்கு கூட வைக்க முடியல. அப்ப என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? புரியுதுங்களா? அப்ப என்ன இருக்கு, இந்த இடத்துல பாருங்க ஒரு சின்ன பவுன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம இதை ஃபுல்லா என்ன பண்ணுவோம், நம்ம கனெக்ட் பண்ணுவோம். இங்க இருந்து இங்க வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க, இதை கனெக்ட் பண்ணுவோம். இங்க இருந்து செல்லர் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இதை நம்ம ஒரே இதாக நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ ரெண்டு நமக்கு வேண்டாம். இப்போ நான் இதை கம்ப்ளீட்டா கிளியர் பண்ணிட்டு கூட சொல்றேன். அப்போ இங்க இருந்து செல்லர் கொண்டு வந்தது எவ்வளவு, இங்க இருந்து இங்க வரைக்கும் செல்லர் கொண்டு வந்திருக்காங்க. அப்போ இப்போ மார்க்கெட் எதை நோக்கி போயிட்டு இருக்கு, இந்த 50% நோக்கி டிராவல் பண்ணிட்டு இருக்கு. அப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ன இருக்கு, இந்த ஏரியா தாண்டி பாடி விக்கு, இந்த ஏரியா தாண்டி பாடி விக்கு இந்த இடத்துல இருக்கு. 4 ஹவர் எடுத்து இந்த பாடி விக்குக்குள்ள, பாடிக்குள்ள பாடி வந்திருக்கு, விக்க தாண்டி விக்கு வரல. அப்ப இது என்ன பண்ணுது, இப்போ இது மேல இந்த 50% நோக்கி போயிட்டு இருக்கு. அப்ப இது மேலதான் போகுதுன்னா என்ன பண்ணக்கூடாது, இது மேலதான் போகுதுன்னா இது அதிகபட்சம் இந்த பையர் கொண்டு போயிட்டு இருக்க இந்த தூரத்தோட 50% தாண்டி கீழே வரக்கூடாது. நல்லா கவனிங்க, ஒரு விஷயத்தையும் கிளியரா கவனிங்க. இது மேலதான் போகுதுன்னா இந்த 50% லைனை தாண்டி கீழே வரக்கூடாது. அப்ப இந்த 50% லைன் தாண்டி கீழே வந்துச்சுன்னா என்ன நடக்கும், மறுபடி
இந்த ஏரியாவோட பாடி விக்கு எங்க இருக்கு? இப்போ இங்க இருந்த பாடி விக்கு லாஸ்டா செல்லரோட அந்த கண்ட்ரோல் எது வரைக்கும் எடுத்திருக்காங்க? பாடியை மட்டும் இங்க இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நகர்த்திருக்காங்க. இந்த விக்கை தாண்டி விக்கோ பாடி தாண்டி பாடியோ போக முடியல. அப்ப இது அதிகபட்சம் போற பை எது வரைக்கும் வரலாம்? இதை தாண்டி வரலாம். இதை தாண்டி பாடி வச்சு அடுத்த 3 மணி நேரம் மார்க்கெட்டுக்கு இதுக்கு கீழே சஸ்டைன் ஆயிட்டாங்க, மெயின்டைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா என்ன ஆகும்? செல்லரோட கான்ஃபிடென்ட் அதிகமாகி ஏற்கனவே செல்லர் எவ்வளவு தூரம் கொண்டு வந்தாங்களோ அந்த தூரத்துக்கு மறுபடி கொண்டு வந்துருவாங்க. இதில் வந்து நீங்கள் கவனமாக இருக்கணும். புரியுதுங்களா? அப்போ இது இங்கே இருக்கிற மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபியூல் போட்டுட்டு இல்லை அதிகபட்சம் குறைஞ்சபட்சம் இது வரைக்கும், அதிகபட்சம் இங்கே வரைக்கும், குறைஞ்சபட்சம் இது வரைக்கும், அதிகபட்சம் இங்கே வரைக்கும் வந்து ஃபியூல் போட்டுட்டு மறுபடி போயிட்டு என்ன பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி இங்கே வந்துட்டாங்கன்னா கவனிங்க, இங்கே வந்துட்டாங்கன்னா அதிகபட்சம் மறுபடியும் இங்கே இடித்து மறுபடியும் இன்னும் கொஞ்சம் வெளியில் மார்க்கெட் போயிட்டு அதுக்கப்புறம் தான் மேலே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவனிங்க, புரியுதுங்களா? அது இது போயிட்டாங்கன்னா மறுபடியும் என்ன பண்ணக்கூடாது, இதை தாண்டி உடச்சி அவுட் சைடு வச்சாங்கன்னா இன்னும் கொஞ்சம் கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதை உடைச்சா 4 ஹவரோடையே உடைக்குது, அந்த பேஸையே உடைக்குது. அப்போ என்ன ஆகும்? மார்க்கெட்டு இன்னும் கொஞ்சம் டெப்த்து வைக்கும். அந்த டெப்த்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபாஸ்ட்டாக வைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி தான் அதிகமாக இருக்குது. அதனால இப்போ என்ன சொல்கிறேன், மார்க்கெட் இங்கே போகிற மார்க்கெட்டு அதிகபட்சம் இங்கே வரைக்கும் வரலாம், இங்கே வரைக்கும் கூட வரலாம், திரும்பி இங்கே கூட போகலாம். ஆனால் இங்கே போயிட்டு போக முடியாமல் இங்கே உடச்சி கீழே வச்சுச்சு, கதை கன்ஃபார்ம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மார்க்கெட் வந்து 37,000 டு 40,000 அந்த பவுண்டரி வரைக்கும் மார்க்கெட்டோட பேஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். லாங் டேர்மாக அங்கே வரைக்கும் வந்தே ஆகணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அதுக்கிடையில் எவ்வளோ தூரம் வேணாலும் மேலே போயிட்டு வரும். அது மேலே என்ன வருது? 5 மினிட் போகுதா, 15 மினிட் போகுதா, 1 ஹவர் போகுதா, 4 ஹவர் போகுதா, அது ஸ்டோரியே வேற. ஆனால் கீழே இதை உடச்சிச்சுன்னா அடுத்த பேஸ் வந்து அந்த இடத்துல இருக்கு. புரியுதுங்களா? இப்போ 60,000 அந்த சில்லறையில் மார்க்கெட் இருக்கு. அப்போ கிட்டத்தட்ட 40,000னா இன்னும் 20,000 பாயிண்ட் வெறித்தனமாக போகும். அதான் நான் சொன்னேன், எப்போவுமே ஒரு 5 மினிட்ல போகல நடந்து போகும், 15 மினிட்ல கொஞ்சம் வேகமாக ஓடும், 1 ஹவர் 4 ஹவரில் காரில் போகிற மாதிரி. புரியுதுங்களா? டே வீக் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் போகிற மாதிரி, வீக்லி மந்த்லிலாம் அப்படியே ராக்கெட்டில் போகிற மாதிரி அவ்வளோ வேகம் இருக்கும். ஸோ அதனால் நான் கிளியராக ஒவ்வொரு இடத்துலையும் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நான் இன்ச் பை இன்ச்சு சொல்லியிருக்கேன். அப்போ மேலே போகிற மார்க்கெட் என்ன பண்ணக்கூடாது? இந்த 50% தாண்டி கீழே வரக்கூடாது. குறைஞ்சபட்சம் அதிகபட்சம் இது வரைக்கும் வரலாம். இதை தாண்டி விக்கு கூட வைக்கலாம். பாடி வச்சதுன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்? கீழே இருக்கிற பாடி விக்கு பையருக்கு சொந்தம், கீழே இருக்கிற விக்கு பையருக்கும், மேலே உள்ள விக்கு செல்லருக்கு சொந்தம். பாடி பச்சை கலராக இருக்குது அப்படின்னா பையருக்கு சொந்தம், பாடி சிகப்பு கலராக இருக்கா செல்லருக்கு சொந்தம். கரெக்டா? ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு? இந்த ஒரே ஒரு கேண்டிலை மட்டும் நம்ம இன்னும் கொஞ்சம் டவுன் கிரேட் பண்ணி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம பேட்டர்ன் அனாலிசிஸ் பார்த்துருக்கோம், கொஞ்சம் கேண்டில் அனாலிசிஸ் கொஞ்சம் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துட்டே போகலாம். ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம திரும்ப திரும்ப பார்த்தோன்னா நமக்கு என்ன ஆகும்? அது ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும் அதை கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம திரும்ப திரும்ப பார்க்கலாம். அப்போ இந்த இடத்துல மார்க்கெட்டை நீங்கள் பாருங்கள் என்ன மாதிரி வந்திருக்கு. இதோட ஸ்ட்ரக்சரை நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் ஒவ்வொன்றா ரீட் பண்ணணும் அப்படின்னு நான் சொன்னேன். இங்கேருந்து வந்து ட்ரை பண்ணி போக முடியாமல் மறுபடியும் போக முடியாமல் இந்த இடத்துல வந்திருக்கு. அப்போ வேகமாக வர்றது நீங்கள் எந்த இடத்துலலாம் என்ன சொல்லியிருக்கேன், 50, 0, 100 இந்த மாதிரி இடத்துல தான் நீங்கள் கேண்டில் அனாலிசிஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். உங்களோட நோட்ஸு சம்மரி கீவேர்ட்ஸ்லாம் இதெல்லாம் எழுதிக்கோங்க. 50, 0, 100 இந்த இடத்துல தான் கேண்டில் அனாலிசிஸ் பண்ணணும். ஏன்னா அந்த மாதிரி இடங்கள்ல தான் மார்க்கெட் செட்டில் ஆகும். அப்போ இது எந்த இடம்? இது வந்து பார்த்தீங்கன்னா 4 ஹவரோட அந்த பாடி விக்கு அதோட இடம். அப்போ 0 இல்லை 100 அந்த இடம் அது. அந்த இடத்துல கேண்டில் செட்டில் ஆகிறதுக்கு மார்க்கெட் செட்டில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ அந்த இடத்துல கேண்டில் அனாலிசிஸ் பண்ணணும்னு நான் சொன்னேன். அப்போ கவனிங்க, இப்போ இந்த இடம் பக்கத்தில் வரும்போது என்ன நடந்திருக்கு? முதல்ல விக்கு வச்சிருக்கு. கவனிங்க, விக்கு வச்சிருக்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க. விக்கு வச்சிருக்கு. அந்த விக்கை தாண்டி அடுத்து என்ன பண்ணியிருக்கு பாருங்க, விக்கை தாண்டி அடுத்து வந்து என்ன பண்ணியிருக்கு? ஒரு விக்கு கொண்டு வந்திருக்கு. தெரியுதா? விக்கை தாண்டி ஒரு விக்கு கொண்டு வந்திருக்கு. அடுத்து விக்கை தாண்டி பாடி கொண்டு வந்திருக்கு. அப்போ இந்த பாடி தாண்டி என்ன பண்ணியிருக்கு? அடுத்து பாடி வந்திருக்கு. அப்போ இந்த பாடிக்குள்ள பாடி வச்சுச்சு, விக்கை தாண்டி விக்கு வைக்க அடுத்து என்ன பண்ணும்? இந்த பாடி தாண்டி பாடி வச்சிருச்சு அப்படின்னா கவனிங்க, இந்த பாடி தாண்டி பாடி வச்சிருச்சு அப்படின்னா அடுத்து என்ன பண்ணணும்? ஆட்டோமேட்டிக்காக இந்த விக்கை தாண்டி விக்கு வைக்கணும். அப்போ என்ன பண்ணியிருக்கு? விக்கை தாண்டி விக்கு வச்சு இந்த பாடி தாண்டி பாடி வச்சிருக்கு. ஆனால் பாடி கீழே இருக்கிற விக்கு பையருக்கு சொந்தம். அப்போ கொண்டு போகிற பையர் என்ன பண்ணணும்? இந்த கரண்ட் கேண்டில்ல கவனிங்க,
அடுத்த கேண்டில். அப்போ இந்த ஓவரால் இந்த கேண்டில்ல 50% தாண்டி மேலே க்ளோஸ் வைக்கணும் அடுத்த கேண்டில். அப்பதான் பையரோட கண்ட்ரோல் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம். அப்ப என்ன பண்ணக்கூடாது? இன்னி இந்த விக்க தாண்டி போயிருச்சு. இந்த விக்க தாண்டி பாடி போகக்கூடாது. 2 கண்டிஷன் இருக்கு. இந்த விக்க தாண்டி வரைக்கும் பாடி போலாம். ஆனா இந்த விக்க தாண்டி பாடி போச்சுன்னா செல்லர் இன்னும் ஸ்ட்ராங் ஆகுங்க, இன்னும் கீழே போகும். அப்ப என்ன அர்த்தம்? இந்த விக்க தாண்டி விக்கு போச்சு, இந்த பாடி தாண்டி பாடி போகல. அப்ப ரெண்டாவது என்ன நடந்துச்சு? இந்த கேண்டில் இப்ப என்ன ஆயிடுச்சு? இது அடுத்த கரண்ட் கேண்டில் ஆயிடுச்சு. அப்ப என்ன பண்ணுவோம்? இந்த கேண்டிலோட 50% தாண்டி மார்க்கெட் வந்து மேல க்ளோஸ் ஆகணும். அப்ப நல்லா கவனிங்க. அடுத்து வீக்க தாண்டி வீக்கு போகுது. ஆனா பாடி தாண்டி பாடி போகல. இது பச்சை கலரா மாறிடுச்சு. அப்ப கீழே உள்ள விக்கும் பையருக்கு சொந்தம். இந்த பச்சை கலர் பாடியும் பையருக்கு சொந்தம். அப்ப இந்த மொத்த கேண்டில்ல கிட்டத்தட்ட 80% பையரோட கண்ட்ரோல்ல வந்துருச்சு. அப்ப இந்த கரண்ட் கேண்டிலே கிட்டத்தட்ட 80% 50%க்கு மேல இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு இது ஆப்ஷன் என்ன? ப்ரீவியஸ் கேண்டில் அனாலிசிஸ் படி இந்த கேண்டிலோட 50% தாண்டியும் அடுத்த கேண்டில் 50% தாண்டி போயிருச்சு. அப்ப மார்க்கெட் வந்து மறுபடி இந்த பாடி விக்க உடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு நான் சொன்னேன். 1 2 3 கேண்டில் அனாலிசிஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் வந்து இது மறுபடியும் இதுக்குள்ள பாடி விக்கு தான் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை தாண்டி மறுபடியும் கீழே போறதுக்கான வாய்ப்பு குறைவு அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ என்ன நடக்கும்? கண்ணுக்கு தெரிஞ்சு கவனிங்க. கண்ணுக்கு தெரிஞ்சு அப்போ நேற்று இந்த கேண்டில் வரும்போது எங்கே இருந்திருக்கும்? இவ்வளோ இப்படி இருந்திருக்கும். இந்த கேண்டில் இப்படி இருக்கையில் என்ன இருக்கும்? இப்படி இருக்கும் மார்க்கெட். அப்போ கண்ணுக்கு தெரிஞ்சு ஹையல்லோ எங்கே இருக்கோ அதோட 50% மார்க்கெட் போயிட்டு கொஞ்சம் ஃபியூல் போட்டுட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லியிருக்கோம். கரெக்டாக கவனிங்க. ஃபியூல் போட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன இருக்குது? இப்போ 1 ஹவரோடது இங்கே இருக்குது. அப்போ இதுக்கு இந்த இடத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக? சரி, இப்போ அதை நோக்கி தான் மேலே போயிட்டுருக்கு. அப்போ இது மேலே போகுதுன்னா என்ன பண்ணக்கூடாது? இந்த ஹை அண்ட் லோ தாண்டி 50% தாண்டி கீழே வரக்கூடாது. இதை தாண்டி கீழே வந்துச்சுன்னா மறுபடியும் என்ன பண்ணும்? இந்த 15 மினிட்ஸோட பேஸ் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அப்போ இந்த பேஸ் வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக? சரி, அடுத்து என்னன்னு பாருங்கள். அடுத்து இன்னும் டவுன் கிரேட் பண்ணோம்னா 5 மினிட் 5 மினிட்ல போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம்? இன்னும் கொஞ்சம் கேண்டில் அனாலிசிஸ் கிளியராக பண்ணலாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். ஏன்னா 5 மினிட்ல கேண்டிலும் பண்ணலாம். 5 மினிட்ல என்ன பண்ணலாம்? பேட்டர்னும் பண்ணலாம். இதெல்லாம் நீங்கள் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதான் நான் சொன்னேன். கேண்டில் பண்ணிட்டு பேட்டர்ன் பண்ணுறது இன்னும் கன்ஃபர்மேஷன் அதிகமாக இருக்கும். அப்போ கவனிக்க எப்படியெல்லாம் மார்க்கெட் இறங்கி இறங்கி வந்திருக்கு பாருங்க. முதல்ல இந்த இடத்துல ஒரு வி பேட்டர்ன், ஃபெயில்டு பேட்டர்ன் 25 50 75 100 போக முடியாமல் 25 வரைக்கும் தான் போயிருக்கு. அப்போ 25 வரையோட திரும்புதுன்னா மார்க்கெட் இன்னும் வேகமாக கீழே போகும். அதான் என்ன அர்த்தம்? இன்னும் வேகமாக கீழே போகும். அடுத்து கவனிங்க. அடுத்து இது ஓவரால் இண்டிவிஜுவல் 2 விஷயம் நான் அடிப்படையில் சொல்லி கொடுத்துருக்கேன். எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில. ஓவரால் ஓவரால்னா இந்த ஹைலேருந்து இந்த லோ வரைக்கும் வந்திருக்கு. இண்டிவிஜுவல்னா என்ன? இதுக்கு முன்னாடி அதிகபட்சம் போன ஹை எங்கே இருக்கோ அங்கே வரைக்கும் வந்திருக்கு. அப்போ பாருங்கள், இது ஒரு வி பேட்டர்ன், இது ஒரு வி பேட்டர்ன். இதை மொத்தமாக எடுத்தோம், இந்த டெப்த்தை மொத்தமாக எடுத்தோம்னா ஓவரால், இந்த டெப்த்தை தனியாக எடுத்தோம்னா இண்டிவிஜுவல். அப்போ பாருங்கள், ஓவராலுக்கு 25 தான் போயிருக்கு, 50 75 100 போகல. அப்போ என்ன நடக்குது? அப்போ இண்டிவிஜுவலுக்கு 50 வரைக்கும் போயிருக்கு. இது மாதிரி ஓவராலையும் பார்க்கணும், இண்டிவிஜுவலையும் பார்க்கணும். இதெல்லாம் மார்க்கெட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இந்த ஓவராலுக்கு பாருங்கள், இந்த 50% எங்கே வரைக்கும் போக முடியல. இப்போ இந்த லோவுக்கு வைக்கணும், இந்த லோவுக்கு வைக்கிறேன். ஓவரால் 50 போக முடியல. அண்ட் தென் இண்டிவிஜுவலில் மார்க்கெட் பாருங்கள் 50 போயிருக்கு. சரிதா? இது மாதிரி தனித்தனியாக பார்க்கணும். ஓவராலையும் பார்க்கணும், இண்டிவிஜுவலையும் பார்க்கணும். ஓவரால் இண்டிவிஜுவலுங்கிறது என்னது? இப்போ நீங்கள் ஒரு 1 ஹவருக்கு பார்க்குறீங்கன்னா 15 மினிட்டையும் பார்க்குறீங்கல்ல, 5 மினிட்டையும் பார்க்குறீங்க இல்லையா? அப்போ நேற்று கூட சொன்னேன் பாருங்கள், இந்த 3 இருக்குது. அப்போ 1 ஹவரோட 50% லைன் இருக்குது, 15 மினிட்ஸோடது இருக்குது, 5 மினிட்டோடது இருக்குது. இந்த 3ல் ஒன்றுலையாவது போயிட்டு இது ஃபியூல் போட்டுட்டு தான் வரும் அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ இந்த ஓவராலோட 50ல் போகல, ஆனால் இந்த இண்டிவிஜுவலோட 50 போயிட்டு என்ன நடக்குது? ஃபியூல் போட்டு கீழே வருது. அப்போ ஓவராலில் 25 மட்டும் போயிருக்கு, 50 போக முடியல அப்படின்னா அப்போ என்ன நடக்கும்? இன்னும் மார்க்கெட் கீழே போகணும். அப்போ இன்னும் கீழே போகும்போது இந்த விஷயங்கள்லாம் கவனிங்க. இன்னும் கீழே போகும்போது அப்போ என்ன நடந்திருக்கு? இந்த விக்கை தாண்டி ஏற்கனவே பாடி வந்த தூரம் எவ்வளவு? இவ்வளவு. பாடி தாண்டி பாடி வந்துச்சு, விக்கு தாண்டி விக்கு வந்துச்சு. இப்போ விக்கை தாண்டி என்ன பண்ண முடியல? பாடி போக முடியல. தெரியுதா? இந்த மாதிரி அட்வான்ஸாக இதை ரீட் பண்ணலாம். சரி, அடுத்து என்ன பண்ணணும்? கவனிங்க. கேண்டில் அனலிஸ் படி இப்போ என்னது? லாஸ்ட் கேண்டில் இது 50% மேலே இருக்குது. ப்ரீவியஸ் கேண்டில் 50 தாண்டி இந்த கரண்ட் கேண்டில் க்ளோஸ் வச்சிருக்கு. அடுத்து அதிகாரப்பூர்வமாக என்ன பண்ணணும்? கவனிங்க. இந்த வி பேட்டர்ன் 1,
2 3வது வி பேட்டர்ன். இந்த பேட்டர்னோட என்ன பண்ணணும் ஆட்டோமேட்டிக்காக ஏற்கனவே இந்த பேட்டர்ன் எங்கே இருக்குது, தலை இங்கே இருக்குது, இதுக்கு முன்னாடி இங்கே இருக்குது, இதோட பாடி இங்கே என்ன இருக்குது, கால் இங்கே இருக்குது. அப்போ அதிகாரப்பூர்வமாக இந்த வி பேட்டர்ன் அப்படி என்ன பண்ணணும், மொதல் தடவைமா இந்த ஏ பேட்டர்னோட தலையை உடைச்சு தலை வைக்கணும். மறுபடியும் என்ன பண்ணக்கூடாது, இந்த இடத்துக்குள்ள மறுபடியும் பாடி விக்கு வராமல் இப்படி மேலே போச்சுன்னா என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக. அதாவது என்ன அர்த்தம், இந்த இடத்த இந்த இடம் இருக்குல்ல பாடி விக்குக்குள்ள மறுபடியும் பாடியோ விக்கோ வராம தொடாம போயிருச்சு அப்படின்னா என்ன பண்ணும், இந்த இடத்த அக்ரஸிவா உடைச்சு பயங்கர வேகமா மேல போகும், கண்ட்ரோல் ஆஃப் கிரீடிலே மேல போகும். இவ்வளவுதான் அர்த்தம். அப்ப இதுக்கு முன்னாடி எங்க இருக்கு பேட்டர்ன், கேண்டில் அனாலிசிஸ் இந்த ஏரியால பார்த்தோம், இந்த 3 கேண்டில் கேண்டில் அனாலிசிஸ் முடிஞ்சிடும். அப்ப பேட்டர்ன் எங்க இருக்கு, இங்க இருக்கு பேட்டர்ன். அப்ப இதையும் தாண்டி போச்சு அப்படின்னா அஃபீஷியலா போயிட்டு மறுபடியும் இதுக்குள்ள வராம போச்சு அப்படின்னா அக்ரஸிவா போகும்னு அர்த்தம். வந்துட்டு போச்சுன்னா மெதுவா போகும், வராம போச்சு இதுக்குள்ள வராம போச்சுன்னா அக்ரஸிவா போகும். அதான் விஷயம். அப்போ 5 மினிட்ல பேட்டர்ன் அனாலிசிஸ் பண்ண முடியுதா, 15 மினிட்ஸ்ல கேண்டில் அனாலிசிஸ் பண்ண முடியுதா, 1 ஹவர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியல. புரியுதுங்களா? அப்போ 1 ஹவர்ல ரொம்ப டிலேடா தெரியுது, 5 மினிட்ல பண்ணும்போது என்ன நடக்கும், ரொம்ப ஏர்லியாவே அதை கண்டுபிடிச்சிடலாம். 1 ஹவர்ல அடுத்த 3 மணி நேரம் என்ன நடக்குது அப்படிங்கறது தெரியறத விட 5 மினிட்ல எடுத்து பண்ணும்போது என்ன நடக்குது அதே விஷயத்துக்கு. ஆனா இதெல்லாம் எங்க பண்ணணும், அதை மறந்துடக்கூடாது. ஒவ்வொரு 5 மினிட் கேண்டிலுக்கும் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது, ஒவ்வொரு பச்சை கலரை பார்த்த உடனே பாஞ்சிடக்கூடாது, அந்தந்த பவுண்டரியில பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த 0 50 100 இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த இடத்துல தான் முக்கியமான முடிவுகள் எடுப்பாங்க அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். அப்போ அந்தந்த பவுண்டரியில பண்ணணும். அப்போ என்ன நடக்குது, இந்த இடத்துல சீக்கிரமா பண்ணும்போது இந்த 15 நிமிஷத்துல கேண்டில் அனாலிசிஸ் பண்ணிட முடியுது, அடுத்த ஒரு 5-10 நிமிஷத்துல பேட்டர்னும் அனலைஸ் பண்ணிட முடியுது. அப்போ மார்க்கெட்டை வந்து ஈஸியா கன்ஃபார்ம் பண்ண முடியும். சரியா? ஓகே. அடுத்து என்ன நடக்குது அஃபீஷியலா, இப்போ அதிகபட்ச ஹை இந்த இடத்துல இருக்கு, அதிகபட்ச லோ இந்த இடத்துல இருக்கு. அப்போ இந்த லோவுக்கும் ஹைக்கும் வச்சோம்னா ஆட்டோமேட்டிக்கா எங்க அடிக்குது, இங்க அடிக்குது. இன்னும் கொஞ்சம் டவுன் கிரேட் பண்ணி வரைஞ்சோம்னா ஆட்டோமேட்டிக்கா எங்க அடிக்குது, இந்த இடத்துல அடிக்குது. அப்போ அஃபீஷியலா இதை தாண்டி போச்சு அப்படின்னா, அதாவது ஓரளவுக்கு மேலே டவுன் கிரேட் பண்ணக்கூடாது. ஸோ அந்த ஓரளவுக்கு மேலே டவுன் கிரேட் பண்ணுறதெல்லாம் மார்க்கெட்டில் வேலை செய்யாது, சும்மா ஓரளவுக்கு பண்ணணும். அப்போ பாருங்க அஃபீஷியலாக இதை தாண்டி போகணும். அப்போ இந்த ட்ரெண்ட் லைனும் சிங்கிளாக வரைஞ்சா எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இதை தாண்டி போனால் தான் அஃபீஷியலாக பை. இப்போ என்ன நடக்குது, அஃபீஷியலாக இது பை ட்ரெண்டில் இருக்குது. இப்போ என்ன பண்ணக்கூடாது, இப்போ அதிகபட்சம் வர்ற மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இடிக்குது. அப்போ என்ன பண்ணலாம், இது வரைக்கும் வரலாம். அதாவது என்ன அர்த்தம், நான் சொல்கிறது ட்ரெண்டு படி சொல்கிறேன். அப்போ ப்ரைஸ் படி என்ன பண்ணக்கூடாது, ஆட்டோமேட்டிக்காக இந்த லோலேருந்து இந்த ஹை, அப்போ இதோட 50% தாண்டி ப்ரைஸு வரக்கூடாது. வந்துச்சுன்னா என்ன ஆகும், இந்த இடத்துக்கே வந்துடும். ட்ரெண்டை தாண்டிச்சு அப்படின்னா, ப்ரைஸை தாண்டிச்சு அப்படின்னா என்ன ஆகும், ட்ரெண்டோட சோர்ஸுக்கு வந்துடும். அப்போ ட்ரெண்டோட சோர்ஸ் எங்கே இருக்குது, இங்கேயும் கவனிங்க, ட்ரெண்டோட சோர்ஸ் இருக்குது இங்கேயும் இங்கேயும் இருக்குது. ட்ரெண்டோட சோர்ஸு கேண்டிலோட சோர்ஸ் எங்கே இருக்குது, இங்கேயும் இங்கேயும் இருக்குது. ப்ரைஸோட சோர்ஸ் எங்கே இருக்குது, ஆட்டோமேட்டிக்காக இதோட 75. அப்போ 25 எங்கே இருக்கும், இங்கே இருக்கும். தெரியுதா? அப்போ இதுதான் ஸ்ட்ராங்கு. கேண்டிலோட சோர்ஸு இது பாடி வீக்கு, ட்ரெண்டோட சோர்ஸு இந்த இடமும் இங்கே டு இங்கே. புரியுதா? இங்கே டு இங்கே. அடுத்து என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸ் லைன் பேட்டர்னோட சோர்ஸ் இங்கே தான் இருக்குது. அப்போ இந்த இடத்து வரைக்கும் மார்க்கெட் இது மீன் குறைஞ்சபட்சம் இங்கே வரலாம், அதிகபட்சம் இங்கே வரலாம். 5 மினிட் இப்படி வந்துட்டு போகணும். இதை உடைச்சது அப்படின்னா மறுபடியும் மார்க்கெட் என்ன ஆகும், கீழே போகிறவர் இருக்கு, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். புரியுதா? இப்போ ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு தெரியுதுங்களா? இப்போ மார்க்கெட் வந்து சின்னதாக பார்க்கலாம், பெருசாக பார்க்கலாம், ரொம்ப பெருசாக பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு 5 மினிட்டோட கேண்டில் அனாலிசிஸ் பண்ணிங்கன்னா அடுத்த 15 நிமிஷத்துலேருந்து மேக்ஸிமம் 1 மணி நேரம் மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம்னு சொல்லியிருக்கேன். ஒரு 15 மினிட், அப்போ 1 ஹவர்லேருந்து 4 ஹவர் வரைக்கும் எப்படி இருக்கும் மார்க்கெட்டை கேண்டில் அனாலிசிஸ் பண்ணிங்கன்னா. இதே 5 மினிட்டோட பேட்டர்ன் அனாலிசிஸ் பண்ணிங்கன்னா, அதாவது என்ன அர்த்தம், 1 மணி நேரத்துலேருந்து அடுத்த 4 மணி நேரம் எப்படி இருக்கும் மார்க்கெட் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி 5 மினிட்டோட ட்ரெண்ட் அனாலிசிஸ் பண்ணிங்கன்னா ஒரு நாள் வரைக்கும் மார்க்கெட் எப்படி இருக்குன்றத பார்த்துடலாம். அப்போ 5 மினிட்டு 15 மினிட்டு 1 ஹவர் இதை 3 சேர்த்து நீங்கள் பண்ணிங்கன்னா அடுத்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 4 ஹவர்ஸ்லேருந்து அதிகபட்சம் 24 மணி நேரம் வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதே 1 ஹவரோட ட்ரெண்டெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த 3 நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். கேண்டில் அனாலிசிஸ் வேறு, பேட்டர்ன் அனாலிசிஸ் வேறு, ட்ரெண்ட் அனாலிசிஸ்ன்னு வேறு. புரியுதுங்களா? சிபிடி அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸ்டார்டிங்கில் எப்படி ஆரம்பிச்சிச்சு, இது ஒரு கேண்டிலுங்கிறது எழுத்து மாதிரி, ஒரு பேட்டர்னுங்கிறது வேர்டு மாதிரி, ஒரு ட்ரெண்டுங்கிறது ஒரு சென்டென்ஸ் மாதிரி. எழுத்துலேருந்து வார்த்தை உருவாகி வார்த்தையிலேருந்து என்ன ஆகும், ட்ரெண்டு உருவாகும். ஒரு கேண்டில் அப்படின்னு இருக்குன்னா அந்த கேண்டில் இன்சைட் கேண்டில், அவுட் சைட் கேண்டில், ஃபெயில்டு கேண்டில், க்ரீன் கேண்டில், ரெட் கேண்டில், இப்படி
நிறைய பேர் இருக்கு அந்த கேண்டிலுக்கு. புரியுதுங்களா? இன்சைட் கேண்டில் இருக்கு, அவுட் சைட் கேண்டில் இருக்கு, ஃபெயில்டு கேண்டில் இருக்கு. இதெல்லாம் பேசிக்ல இருக்கு. போய் எடுத்து படிங்க. சும்மா பார்க்கையில ஈஸியா தெரியும். இது பின்னணியில வந்து சும்மா அப்படியே பார்த்துட்டு இங்கே போகும் அங்கே போகும் நம்ம சும்மா சொல்லலை. இப்போ இதுக்கு பின்னாடி 25 வருஷம் இரவு பகல் பார்க்காத கடுமையான உழைப்பு இருக்கு. அதனால தான் உங்களுக்கு ஈஸியா இதை சொல்ல முடியுது. புரியுங்களா? பார்க்கையில சின்னதா தெரியும். புரியுதுங்களா? ஒரு கப்பல் வந்து நடுக்கடல்ல நின்றுச்சான். எங்கெங்க இருந்தும் வந்து எத்தனையோ பேர் கப்பல்ல இது பண்ணாங்களாம். யாராலையும் அந்த இதை கண்டுபிடிக்க முடியல. புரியுதுங்களா? ஒரு மெக்கானிக் வந்து பார்த்தாராம். மெக்கானிக் வந்து பார்த்துட்டு மொத்த கப்பலையும் சுத்தி பார்த்துட்டு ஒரே ஒரு சுத்தியல் எடுத்து ஒரே தட்டு டொங்குன்னு ஒரு இடத்துல தட்டினாராம். தட்டிட்டு $5000 பில்லு போட்டான். 5000 யூரோ பில்லு போட்டாராம். இது உண்மையா நடந்த சம்பவம். அப்போ அந்த கப்பலோட கேப்டன் இவங்கெல்லாம் கேட்டிருக்காங்க, அந்த மேனேஜ்மெண்ட்லாம் கேட்டிருக்காங்க. ஒரே ஒரு தட்டு தட்டுனீங்க, இதுக்கா 5000 யூரோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ அவர் சொன்னாராம், ஒரே ஒரு தட்டு தட்டுனதுக்கெல்லாம் கிடையாது காசு. அவ்வளவு நான் மனசாட்சி இல்லாமல் கிடையாது. எந்த இடத்துல தட்டணும்னு தெரிஞ்சு வச்சு தட்டினேன் பார்த்தீங்களா, அதுக்கு தான் இவ்வளோ காசுன்னு சொன்னாராம். அதே மாதிரி தான் நானும் சொல்கிறேன். இங்கேருந்து இது கோடை போடுறோம், இது பெரிய விஷயமா அப்படின்னு தெரியும் உங்களுக்கு. பார்க்கையில உண்மைதான். ஆனால் இது பின்னணியில் எவ்வளோ பெரிய மெக்கானிசம் இருக்குன்றது உங்களோட அந்த குருட்டு கண்ணை வச்சுக்கிட்டு பார்க்கறதுனால உங்களுக்கு தெரியாது. அதான் சொல்கிறேன்ல, குருட்டு கண்ணுன்னு நான் ஏன் சொல்கிறேன். சைக்காலஜிக்கல் பிளாக் இருக்குது உங்களுக்கு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ரீட்டெயிலரோட பார்வையில் பார்க்கறதுனால இது உங்களுக்கு தெரியாது. புரியுதுங்களா? ஒரு பணக்காரனோட பார்வையில பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் இதுக்கு பின்னணியில எவ்வளவு பிரம்மாண்டமான விஷயங்கள் இருக்கு. எவ்வளவு பிரம்மாண்டமான விஷயத்த ஒரு சுத்தியில வச்சு டொக்குன்னு ஒரு தட்டு தட்டுற மாதிரி சும்மா ஒரு கோட்டை போட்டு சும்மா ஒரு கேண்டில் வச்சுக்கிட்டு ஒரு 2 கேண்டில் எடுத்துட்டு இது இன்சைடா அவுட் சைடா இது கீழே உள்ள பாடி விக்கு இதை ப்ரீவியஸ் கேண்டில் கரண்ட் கேண்டில் ஒரு 2 கேண்டில் 3 கேண்டில் எடுத்துட்டு அடுத்த மார்க்கெட் இப்படிதான்றத சர்வசாதாரணமா சொல்லிட்டீங்களே அப்படிங்கிறத பார்க்கும்போது அப்படிதான் தெரியும். இதுக்கா அப்படின்னு. ஆனா இது பின்னணியில எவ்வளவு பெரிய மெக்கானிசம் இருக்கு. பின்னணியில எவ்வளவு நாலேஜ் இருந்தா சும்மா ஒரு சுத்தியில எடுத்து டொக்குன்னு ஒரு தட்டு தட்டினா அந்த இதே சரி பண்ண முடியும். 2-3 நாளா கடல்ல கடந்த மூவ்மெண்ட்டே இல்லாம இருந்த கப்பலை ஈஸியா சரி பண்ண முடியுங்கிற மாதிரி தான் பார்க்கையில ஈஸியா தெரியும். நான் தான் ஓப்பனா சொல்றேன், நம்ம ட்ரைனிங்க்கு வர்றவங்க நிறைய பேர் உருப்படாம போற காரணமும் அதுதான். இதை பண்ணா ப்ராஃபிட் வந்துருமா? நம்ம எங்கெங்கேயோ போய் என்னென்னத்தையோ படிச்சிருக்கோம். என்னென்ன கஷ்டமானதையோ படிச்சிருக்கோம். அங்க லாபம் வரல. சும்மா 2 கேண்டில் எடுத்து இதை பண்ண சொல்றாங்க. இதை பண்ணா லாபம் வந்துருமா? இப்படித்தான் அஜாக்கிரதை ஆரம்பிக்கும். புரியுதுங்களா? அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன். ஒரு விஷயத்த ஆரம்பிக்கும் போது இது அந்த விஷயம் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஆனா இது எங்க போய் முடியுங்கிறது அனுபவம் உள்ளவங்களுக்கு தான் தெரியும். அடிக்கடி சொல்றதான், அப்பா அம்மா சொல்ற மாதிரி ஒழுங்கா படிடா, ஒழுங்கா படிடா, ஒழுங்கா படிடா சொல்லும் போது என்னடா அவங்க எப்ப பார்த்தாலும் படி படின்றாங்க. அப்படிதான் தெரியும். நாளைக்கு போய் கஷ்டப்படும் போது பொண்டாட்டி புள்ளைய வச்சுக்கிட்டு ரொம்ப சீரழியும் போது தான் தெரியும். அப்பவே சொன்னாங்க நான் ஒழுங்கா படிச்சிருக்கலான்னு. அதே மாதிரிதான். ஏன் அவங்க அந்த அந்த விஷயத்த தவறா பண்ணி தவறா முடிச்ச அனுபவத்துல சொல்றாங்க, ஒழுங்கா படிடா, நாளைக்கு அப்பதான்டா நீ கஷ்டப்படாம இருப்ப அப்படின்னு. எனக்கு தெரியும் இவன் வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும், கடைசியில் இவன் வாழ்க்கை முழுதும் வேலை தான் பார்த்துட்டு உட்காந்துருக்கணும். வேலையை பாருங்கன்னு அவங்கள சொல்லிட்டு இவன் வேலை தான் பார்த்துட்டு உட்காந்துருக்கணும். எந்த முன்னேற்றத்துக்கும் வர முடியாது. அதனாலதான் சொல்றேன், ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிறது மட்டும்தான் தெரியும். ஆனா இது எங்க போய் முடியுங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். அதனாலதான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்றேன், இதை வச்சுட்டு நீங்க பண்ண முடியாது. இது வெறும் ஒரு ட்ரேடா நல்லா ஆரம்பிக்கிறதுக்கு வேணா பெர்ஃபெக்டா இது பயன்படும். ஆனா ட்ரேடு நெகட்டிவாலாம் போச்சுன்னா இதை முடிக்கிறதுக்கு இங்க உள்ள நாலேஜ் பத்தாது. முதல்ல உங்களோட ஃபிட்னஸ் பத்தாது, அதை ரெடி பண்ணணும். நாலேஜ் இங்க மேட்ரு கிடையாது. நீங்க டெக்னிக்கலா தப்பா பண்ணா கூட பிரச்சனை இல்லை. உங்களோட ஃபிட்னஸும் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டும் கிளாரிட்டியா இருந்துச்சுன்னா உங்களால ப்ராஃபிட் கொண்டு வர முடியும். அப்பதான் கொண்டு வர முடியும். ரெண்டாவது, பணக்காரன் அடுத்து என்ன மாதிரி மூவ் பண்ணுவான் அந்த விஷயம் உங்களுக்கு கிளாரிட்டியா தெரிஞ்சிருக்கணும். புரியுதா? அதாவது என்னது, வழி தெரியாம காட்டுக்குள்ள சுத்துற மாதிரி ஆகி போயிரும். கடைசி வரைக்கும் சுத்திக்கிட்டு இருப்பீங்க, ஆனா வெளியில வர மாட்டீங்க. அதான் விஷயம். வழி தெரியாம காட்டுக்குள்ள சுத்துற மாதிரி ஆயிரும். எந்த பக்கம் போறீங்க, இது கிழக்கா மேற்கா வடக்கா இதற்கா எதுவும் தெரியாது. சுத்திக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். புரியுதா? அதனாலதான் சொல்றேன், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த குருட்டு கண்ணை வச்சு பாத்தீங்கன்னா பார்க்க முடியாது. குருட்டு கண்ணுங்கிறது என்னது, பணக்காரனோட பார்வையில பார்க்கணும். சைக்காலஜிக்கல் பிளாக் இருக்கு. புரியுங்களா? சைக்காலஜிக்கல் குறைபாடு இருக்கு. நீங்க ரீட்டைலரா இருந்துட்டு பாக்குற வரைக்கும் இது புரியாது. இதுல பின்னணியில் உள்ள மெக்கானிசம் அவ்வளவு பெரிய மெக்கானிசம் இருக்கு. அப்ப என்ன நடக்கும் ஆட்டோமேட்டிக்கா, நீங்க என்ன நினைப்பீங்க, இவ்வளவுதானா விஷயம், இது இங்கேருந்து ஒரு கோட்டை போட்டுட்டு இது தெரியாதா, இது போகாதா, இது தெரியாதாம்பீங்க. ஆனா அதுல பின்னணியில நான் அதான் திரும்ப திரும்ப சொல்றேன், 25 வருஷம் உழைப்பு இருக்கு. அதனாலதான் சொல்றேன், நான் சொல்றது நடக்கும் 100%. கேட்டா கேளுங்க, கேட்கலன்னா இடத்த காலி பண்ணுங்கன்னு சொல்றது அதுக்கு தான். நீங்க எத்தனையோ சேனல் உலகத்துல பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு வரைக்கும் நான் ஒரு வீடியோல கூட தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு நான் ஒரு வார்த்தை கூட சொன்னதில்லை.
இன்னும் நான் எத்தனை ஆயிரம் வீடியோ போட்டாலும் அதை நான் சொல்ல போறதும் கிடையாது. புரியுதா? ஏன் தெரியுமா? நான் திரும்ப திரும்ப சொல்றேன், உங்களுக்கே மார்க்கெட்டை இவ்வளவு ஈஸியா காட்ட முடியும்னா அதை யூஸ் பண்ணி நான் சம்பாதிக்காம இருக்க மாட்டேன். உங்களையே சம்பாதிக்க வைக்க முடியும்னா நான் சம்பாதிக்க இருக்க மாட்டேன். 25 வருஷம் என்னோட முழு நேர தொழிலே இதுதான். படிச்ச படிப்புல இருந்து பார்க்குற வேலை வரைக்கும், பார்த்துட்டு வேலை வரைக்கும் இதுதான். அதான் நான் சொல்லுவேன் அடிக்கடி, நீங்க படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டர் அப்படிங்கிறத நான் திரும்ப திரும்ப சொல்ற காரணம் இது. விஷயம் அதுக்கு தான். அவ்வளவுதான். அதனால தான் நான் என்ன சொல்றேன், இதுல உள்ள விஷயங்கள்லாம் அவ்வளவு முக்கியமான விஷயங்கள். சும்மா ஏனோ தானோன்னு இருக்காதீங்க. மத்த சேனல் மாதிரி போட்டு ரொம்ப குழப்ப மாட்டேன். ரொம்ப அதிமேதாவித்தனமா இருக்காது. எனக்கு எல்லாம் தெரியுன்ற மாதிரி பேச மாட்டேன். இங்க எந்த இடத்துலயும் இருக்காது. பேச முடியும். புரியுதா? எத்தனை மணி நேரம் வேணாலும் நீங்க என்னது பிரம்மாண்டமா இங்கிலீஷ்ல பேச முடியும். ஆனா என்ன, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசி புண்ணியம் கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பேசணும். அதுதான் என்னது யூஸ். உங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்தாதான், உங்களுக்கு என்ன இது இது இல்லைங்க, இது நீங்க நினைக்கிற மாதிரி இல்லைன்னு உங்களுக்கு புரிய வச்சாதான் நீங்க சரியான பார்வையில அடுத்து போக முடியும். இன்னும் பணத்தை இழக்க மாட்டீங்க. இந்த இண்டஸ்ட்ரியோட உண்மை முகத்தை நீங்க தெரிஞ்சுக்கிருவீங்க. அதனாலதான் சொன்னேன் பாருங்க, நேற்று உடைச்சா அது போறவருக்கு தான் வரும் அப்படின்றது எப்படி தெரிஞ்சு, எப்படி சொல்ல முடிஞ்சு? இதை உடைச்சா இங்க தாங்க வரும். அடுத்து பாருங்க, இதை உடைச்சனா மார்க்கெட் வேகமா போகும். தொடர்ந்து 3 4 கிரீன் கலர் கேண்டில் தான் போடும். அப்ப மார்க்கெட்டு ஒரு உங்களுக்கு தெரியுதா ஒரு சிஸ்டம்? ஒரு ரொம்ப ரொம்ப டீப்பா யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்க. அப்ப இது வந்து யாரோட யாரோட இதுல இருக்கிற கொஞ்சம் அப்ப கரெக்டா அது ஆப்ரேட் ஆகிட்டு தான் இருக்கு அப்படிங்கறது உங்களுக்கு கொஞ்சமாவது புரிஞ்சுக்க முடியுதா? ஒரு பணக்காரனுக்கான இது அப்படிங்கிறது தெரியுதா உங்களுக்கு? இது கொஞ்சமாவது உணர்வு வந்திருக்கா? இந்த வீடியோ நீங்க குறைஞ்சபட்சம் ஒரு 10 வீடியோ பாக்குற ஆளா இருந்தீங்கன்னா, இல்ல தொடர்ந்து பாக்குற ஆளா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பா அந்த விழிப்புணர்வு வந்திருக்கும். அதனாலதான் சொல்றேன், இது நீங்க நினைக்கிற மாதிரியான ஒரு தொழில் கிடையாது. நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன், இது பணக்காரனுக்கான சந்தை, பணக்காரனுக்கான தொழில். ஆனா நீங்க 10,000 வச்சு கூட வாங்க. ஆனா அந்த 10,000 எப்படி பணக்கார மாதிரி உங்களால நிர்வாகம் பண்ண தெரியலன்னா, அந்த 10,000 இல்ல, நீங்க 10 லட்சம் இல்ல 10 கோடி கொண்டு வந்தாலும் இந்த இண்டஸ்ட்ரி உங்களை வெறும் ஆளா தான் விரட்டி விடும். இது பணக்காரனுக்கான தொழில். அப்ப பணக்காரன் என்ன மாதிரி மார்க்கெட்டை ஆப்ரேட் ஆகுது, அதாவது என்னது ஆப்ரேட்னா அவங்க உட்காந்து மேனுவலா பண்ணிட்டு இருக்குல்ல, அந்த வால்யூம், அவங்களோட சைக்காலஜி, அடுத்து அவங்க எடுக்க போற ஆக்ஷன் இப்படிதான் இருக்குங்கிறத உங்களுக்கு நீங்க தெரிஞ்சா மட்டும் பத்தாது, தெரிஞ்சதுனாலையும் ஜெயிக்க முடியாது. அதான் நான் சொன்னேன், புரிஞ்சாதான் பண்ண முடியும். அதன்படி நீங்க கான்பிடண்டா இருக்கணும், நீங்க கரெக்டா இருக்கணும், நீங்க உங்க ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டை கரெக்டா பண்ணணும். அந்த இடத்துக்கு என்ன ட்ரேடிங் சிஸ்டம் பண்ணணுமோ அதை பண்ணா மட்டும்தான் நீங்க ஜெயிக்க முடியும். இல்லைன்னா கதை கந்தல் தான். எத்தனை லட்சம் எத்தனை கோடி கொண்டு வந்தாலும், அதை கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்தாலும், மொத்தமா கொண்டு வந்தாலும், கடன் வாங்கி கொண்டு வந்தாலும் இதெல்லாம் மார்க்கெட் பார்க்காது. புரியுதுங்களா? நீங்க குழந்தையா பெரிய ஆளா எப்படின்னு சும்மா ஒரு சின்ன குழந்தை காரை ஸ்டார்ட் பண்ணி அது பாட்டுக்கு மிதிச்சுன்னா கார் பார்க்காதோ, அதே மாதிரிதான் மார்க்கெட்டுக்கு எமோஷன் இல்லை. இதுல பண்றவங்களுக்கு தான் எமோஷன் இருக்கு. மார்க்கெட்டுக்கு எமோஷன் கிடையாது. கத்தி மாதிரி தான் மார்க்கெட்டு. நீங்க எடுத்து காய வெட்டினா காய வெட்டும், கழுத்தை வெட்டினா கழுத்தை வெட்டும். அவ்வளவுதான் விஷயம் அது. புரியுது? அதை ஹேண்டில் பண்றவங்கள ஃபால்ட்டு, கத்தியோட ஃபால்ட்டு கிடையாது. நீங்க மார்க்கெட்ல பணத்தை தெரியாம விட்டுட்டு மார்க்கெட் சூதாட்டம்னு கடைசியா மார்க்கெட்டை அவமானப்படுத்தாதீங்க. புரியுதா? இது வந்து ஒரு தொழில். அதான் சொல்றேன், இது தொழில். இந்த தொழில் வந்து என்ன மாதிரி ஆப்ரேட் ஆகுது, என்ன மாதிரி இந்த தொழிலோட சைக்காலஜி வேலை செய்யுது, இந்த தொழில எமோஷனல் எக்கனாமிக்கல் வார் என்ன மாதிரி இருக்கு, இந்த தொழில் யாருக்கானது, இந்த தொழில பணம் சம்பாதிக்கிறவங்க என்ன பண்றாங்க, உங்களை மாதிரி அவங்க ஆப்ஷனையும் ஃபியூச்சரையும் இன்ட்ராடையும் கடன் வாங்கிட்டும் பண்ணிக்கிட்டு உட்காந்து இருக்கிறது இல்ல. அவங்க அந்தந்த இடத்துக்கு கரெக்டா பண்றாங்க. பணக்காரன் கடன் வாங்க மாட்டான், பணக்காரன் மார்ஜின் யூஸ் பண்ண மாட்டான். அடுத்தவன்கிட்ட கடன் வாங்கினா அவனுக்கு பேர் முதல்ல பணக்காரனே கிடையாது. இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் எவனும் சொல்ல மாட்டான், எந்த சேனல்லையும் சொல்ல மாட்டான் இவ்வளவு ஓப்பனா. புரியுதா நான் சொல்றது? நீங்க 1 லட்சம் வச்சிருந்தா கூட 1 லட்சம் பத்தாதுன்னு தான் சொல்லுவானே ஒழிய சொல்ல மாட்டான். அது மாதிரி எந்த சேனல்லையும் என்ன பண்ணுவான், இவ்வளவு இது பண்றவன் இந்நேரம் லிங்கை கொடுத்துருப்பான் உங்களுக்கு, இந்த லிங்கை யூஸ் பண்ணி அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணுங்க கைஸ் அப்படின்ட்டு இருப்பான் இந்நேரம். எந்த இடத்துலயாவது உங்களை ஏதாவது நான் பண்ண சொல்லியிருக்கேன்னா பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்லியிருக்கேன். ஏன், எனக்கு ஐபி இருக்கு எத்தனையோ இதுல. ஏன் இந்த லிங்கை கொடுக்க தெரியாதா எனக்கு? அதான் நான் சொன்னேன், தர்மம் பண்ற இடத்துல நான் வியாபாரம் பண்ண மாட்டேன். அதே மாதிரி வியாபாரத்துல 1% அளவுக்கு நான் தர்மம் பண்ண மாட்டேன். அந்த இடத்துல நான் 100% கரெக்டா இருப்பேன். புரியுதா? 100 நான் வியாபாரத்துல தர்மம் பண்ண மாட்டேன். தர்மம் பண்ணன்ற இடத்துல வியாபாரம் பண்ண மாட்டேன். நான் அது மாதிரி நான் என்னோட பிசினஸ்ல நான் கரெக்டா இருப்பேன். ஏன்னா என்னோட விஷயத்த, என்னோட நாலேஜ, என்னைய நானே மதிக்கலைன்னா வேற யாரும் மதிக்க மாட்டீங்க. என் விஷயத்துக்கு நானே கரெக்டா இல்லைன்னா நீங்க எப்படி கரெக்டா இருப்பீங்க? யோசிங்க. அதனாலதான் சொன்னேன், எந்த இடத்துலயும் உங்களை ஆசை வார்த்தை காட்டுறது இருக்காதீங்க.
அப்ப புரியுதா உங்களுக்கு? அப்ப பணக்காரனோட பார்வையில மார்க்கெட்ட பார்க்க ஆரம்பிக்கணும். ஸோ இத எப்படி நீங்க அப்ரோச் பண்ணணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அப்ப பாருங்க, இப்போ நான் சார்ட்ட ரீசெட் பண்றேன். அப்போ 5 மினிட்டோடது எங்க இருக்கு? அதிகபட்சம் கண்ணுக்கு தெரிஞ்சு இங்க இருக்கு. அப்போ 5 மினிட்டோட இந்த 50% போயிருச்சு. தெரியுதா? இப்ப மார்க்கெட்டு எவ்வளவு கிளியரா வேலை செய்து பாருங்க. இந்த ஏன் எவ்வளவோ இடங்கள் இருக்கு. அப்ப இந்த இந்த இது போயிட்டு இங்க போட்ட கேண்டில் நம்பர் ஆஃப் கேண்டில் பாருங்க. இந்த இடத்துல மார்க்கெட்டு எவ்வளவு நேரம் புடிச்சு வச்சிருக்காங்கன்றத பார்க்க. ஏன் எவ்வளவோ இடம் இருக்குல்ல, ஏன் அங்க எடுக்கணும்? யோசிச்சு பாருங்க. ஏன் இங்க இருந்து சர கண்ட்ரோல் ஆஃப் பாருங்க, கண்ட்ரோல் ஆஃப் கிரீடுல போச்சு. கண்ட்ரோல் ஆஃப் கிரீடு முடிஞ்சு அடுத்து மார்க்கெட் செட்டில் தான் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். வேகமா போற தண்ணி லாரி ரொம்ப தூரம் போகாதுன்னு சொன்னேன். ஏன் அது அப்ப அது எந்த இடத்துல நடந்திருக்கு? அது எப்படி போகுதுங்கிறதையும் காட்டி கொடுத்துருக்கேன். அடுத்து என்ன பண்ண போறேன்றதையும் காட்டி கொடுத்துருக்கேன். அப்ப இதை விட ரொம்ப ஈஸியா எங்கேயாவது நீங்க டெக்னிக்கல் அனாலிசிஸ் இருக்குன்றதை நீங்க காட்டுங்க. நான் இந்த இண்டஸ்ட்ரியை விட்டே போயிடுறேன் நான். அதனாலதான் சொல்றேன், இவ்வளவு விஷயம் சொன்ன எனக்கு இது பத்தாது, இதை வச்சு நீங்க ஜெயிக்க முடியாதுன்னு ஏன் சொல்றேன்? இவ்வளவு அப்ப உங்க மேல உள்ள அக்கறையில தானே இவ்வளவு விஷயத்த உட்காந்து இன்ச் பை இன்ச்சா ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் எந்த சேனல்ல 1 மணி நேரம் பேசுறாங்க? எடுத்து காட்டுங்க, நீங்க போய் பாட்டுங்க. முடிஞ்சு போன மார்க்கெட்டை வச்சு பேசிக்கிட்டே இருப்பானுங்க. இங்க எடுத்திருந்தா இங்க பண்ணியிருக்கலாம், அதை பண்ணியிருந்தா அதை பண்ணியிருக்கலாம், இதை பண்ணியிருந்தா இதை பண்ணியிருக்கலாம். நான் என்ன சொல்றேன், இதை நாளைக்கு செக் பண்ணி பாருங்கன்னே சொல்றேன். இன்னைக்கு ஒரு விஷயம் நான் சொன்னேன்னா நாளைக்கு நடக்குதா இல்லையான்னு பாருங்கன்னே சொல்றேன். சேலஞ்சே பண்றேன். அது நாளைக்கு இல்லை, அன்னைக்கே நடக்குது. அப்ப யோசிச்சு பாருங்க. அப்ப இவ்வளவு தூரத்துல ஏன் இந்த 50% போயிருக்கு? அப்ப மார்க்கெட் என்ன பண்ணும்? இப்படிதான் மார்க்கெட் வந்து அதோட பெரிய பணக்காரனோட மைண்ட் செட் இப்படிதான் இருக்கும். அடுத்து அவன் இப்படிதான் பண்ணுவான், இதை தான் செய்வான், இதை தான் பண்ணுவான். அவன் உட்காந்துட்டு அதுக்காக மேனுவலா ஆப்ரேட் பண்ணலைன்னு நான் சொல்ல வரல. மேபி ஏதோ ஒரு இடங்கள்ல தவறு நடக்கலாம். ஆனா முழுக்க முழுக்க இதையே பண்ணிட்டு உட்காந்துருக்க முடியாது. தவறுங்கிறது எப்பாவது நடக்கலாம், தவறி நடக்கலாம். தெரிஞ்சே நடந்துகிட்டே இருந்தா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? அந்த அந்த இண்டஸ்ட்ரி வந்து ரன் ஆகாது. இது வந்து மேனுவலா ஆப்ரேட் பண்ணாலும் என்ன நடக்கும்? மார்க்கெட்டை அவன் அவன் இடத்துல விட்டுட்டு போயிட்டே இருப்பான். அடுத்து என்ன நடக்கும்? இது வந்து முழுக்க முழுக்க என்னது? இது வால்யூம் பேஸ்டு பிஸ்னஸ். அடிக்கடி சொல்றதுதான். இதை வந்து இந்த கசப்பான உண்மையை கூட நான் ஓப்பனா சொல்லியிருக்கேன் நிறைய இடத்துல. புரியுதுங்களா? இப்ப இங்க இருந்து நீங்க கோவாவுக்கு கேசினோ போறீங்கன்னா, அப்ப கேசினோல இன்னைக்கு 10 லட்சம் ரூபாய் வியாபாரம் இருந்ததுக்குன்னா அந்த ப்ராபபிலிட்டி அப்படிம்பாங்க. ப்ராபபிலிட்டி தமிழ்ல கூட அதுக்கு பேர் நிகழ்தகவுன்னு சொல்லுவாங்க. ப்ராபபிலிட்டி. அப்ப அந்த ப்ராபபிலிட்டி கேம்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த ப்ராபபிலிட்டி கேம்ல என்ன பண்ணுவாங்கன்னா, 10 லட்ச ரூபா வந்திருக்கு அப்படின்னா 3 லட்ச ரூபா அவங்களுக்கு வர்ற மாதிரி அந்த ப்ராபபிலிட்டி இருக்கும். அந்த கேம்ல உள்ள ப்ராபபிலிட்டி நீங்க என்னதான் திறமையா விளையாண்டாலும் 10 லட்ச ரூபாய்க்கு இன்னைக்கு அந்த கேசினோல பிசினஸ் நடந்திருக்குன்னா 3 லட்ச ரூபா அந்த ஓனருக்கு போற மாதிரி டிஃபால்ட்டா அந்த ப்ராபபிலிட்டி இருக்கும். புரியுதுங்களா? ஒருத்தர் இப்போ 1000 ரூபா கொண்டு போனவருக்கு 5000 கிடைச்சிருக்கும். 5000 ரூபா கொண்டு போனதுக்கு ஒண்ணும் இல்லாம வெளியில வந்திருப்பாரு. புரியுதுங்களா? அது மாதிரி என்ன வேணாலும் நடந்திருக்கும். அதாவது என்ன அர்த்தம்? 10 லட்ச ரூபாய 7 லட்ச ரூபா அந்த விளையாண்ட அந்த ஆடியன்ஸ்க்கு அந்த பிளேயர்ஸுக்கு தான் போயிருக்கும். 1000 ரூபா கொண்டு போனவர் 50,000 கூட எடுத்திருப்பாரு. 50,000 ரூபா கொண்டு போனவர் ஆண்டியா கூட வெளியில வந்திருப்பாரு. ஆனா என்ன நடக்கும்? 10 லட்ச ரூபாயில 3 லட்ச ரூபா ப்ராபபிலிட்டி கேம்ல அந்த ஓனருக்கு போற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அவர் கோடிக்கணக்கில் பணம் போட்டிருக்காரு. அதுக்கான அந்த பிசினஸ்க்கான இன்ட்ரெஸ்ட், புரியுதுங்களா? சேலரி, அது இது கவர்மெண்ட்டுக்கான லைசன்ஸ் ஃபீ, இந்த மாதிரி எல்லாமே சேர்த்து அவருக்கு ஒரு தொழில் அவரை பொறுத்த வரைக்கும். ஆனா அந்த விளையாடுறவனுக்கு அது தொழில் கிடையாது. சும்மா விளையாண்டு பார்க்கறான். 1000 ரூபா வச்சு விளையாடுவோம், 5000 ரூபா வச்சு விளையாடுவோம், 10,000 ரூபா வச்சு விடுவான். அவனுக்கு எந்த அளவு பணம் போனா அவனுக்கு பிரச்சனைகளோ அந்த அளவுக்கு வச்சு பண்றான். சில ஒருத்தர் வாழ்க்கையை தொலைக்கிறவருக்கும் விளையாடுறான். அதான் நான் சொன்னேன். ஸ்டார்டிங்ல விளையாடுற மாதிரி தான் இருக்கும். ஸ்டார்டிங்ல ஜாலியாக தான் இருக்கும். ஸ்டார்டிங்ல கேம் மாதிரி தான் இருக்கும். கடைசியில மொத்த கதையும் முடிக்கும். அது எங்க போய் முடியும்னு தெரியாது. அதிகபட்சம் உயிரா கூட இருக்கலாம்ப்பா அப்படின்றத நான் ஓப்பனா சொல்றேன். புரியுதா நான் சொல்றது? குறைஞ்சபட்சம் இதுல இருந்து அதிகபட்சம் எதுல வேணாலும் இருக்கலாம். அந்த டேஷ்ல என்ன ஃபீல் பண்ணுவோம்னே தெரியாது. அது அந்த உனக்கு உனக்கு வச்சிருக்க டேஷ்ல என்னத்தை ஃபீல் பண்ணணும்னு மார்க்கெட்டுக்கு தான் தெரியும், கடவுளுக்கு தான் தெரியும். மற்ற யாருக்கும் தெரியாதுங்கிறது நான் ஓப்பனா சொல்லிட்டேன். அப்ப என்ன ஆகும்? அந்த ப்ராபபிலிட்டி கேம்ல 30% உங்களுக்கு டிஃபால்ட்டா போற மாதிரி இருக்கும். அந்த பிளேயருக்கு என்ன பண்ணுவான்? போனா 1000 தானே, போனா 2000 தானே, 5000 தானே, 10,000 தானே இப்படின்னு ஆரம்பிப்பாங்க. அப்ப என்ன ஆகும்? அடுத்த நாளும் 10 லட்ச ரூபா, 20 லட்ச ரூபா பிசினஸ் வரும். அந்த அதே பிளேயர் திரும்ப வருவாங்களா சொல்ல முடியாது. ஆனா அதுல அடிக்ட் ஆனவன் இன்னைக்கும் கேசினோல இல்ல, லாட்டரி சீட்ல இல்ல, சூதாட்டத்துல இல்ல, குடிக்கிறதுல இல்ல, எல்லாத்துலயுமே அடிக்ட் ஆன 1% பீப்புள் ரிப்பீட்டடா வந்துகிட்டு தான் இருக்காங்கன்னு சர்வே சொல்லுது. அப்ப என்ன ஆகும்? 100ல ஒருத்தன் அடிக்ட் ஆயிரான்னு அர்த்தம். 100ல ஒருத்தன் அடிக்ட் ஆகுறாங்கன்னா உங்களுக்கும் அந்த அடிக்ட் ஸ்டேஜ் இருக்கு. இந்த வருஷம் பேட்ச்ல நீங்க வரமாட்டீங்க. இந்த வருஷம் நீங்க மூடிய மோந்து பார்த்த ஆளா இருப்பீங்க. அடுத்த வருஷம் பேட்ச்ல குவார்டரே குடிச்ச ஆளா இருப்பீங்க. அடுத்த வருஷம் பேட்ச்ல ஆஃப் அடிக்கிற ஆளா இருப்பீங்க. அடுத்த வருஷம் பேட்ச்ல அதுக்கு அடுத்த வருஷம் பேட்ச்ல நீங்களும் விழுந்து கிடக்கிற ஒரு நபரா இருப்பீங்க. அதுக்கு அடுத்த பேட்ச்ல
டெய்லி குடிகாரனா இருப்பீங்க. இப்படி அந்த பேட்ச்ல ஏதோ ஒரு பேட்ச்ல நீங்க ப்ரொமோட் ஆகி போக தான் போறீங்க. இன்னைக்கு வேணா நீங்க பெருமையா சொல்லிக்கலாம், நான் அதெல்லாம் பெருசா இல்லை, நான் எப்பாவது தான் குடிப்பேன், ஏதாவது நல்லதுக்கு தான் குடிப்பேன், கெட்டதுக்கு தான் குடிப்பேன் இருப்பீங்க. ஆனா அது அப்படியே நிக்குமா? எல்லாரும் மாதிரியே நீங்க அதை கண்ட்ரோல்ல இருக்குமா? ஒரு கட்டத்துல சொல்ல முடியாது. அப்ப என்ன ஆகும்? ரெகுலரா வர்றவங்க 1% பேர் வர்றாங்க, மிச்சம் 99% அந்த கேசினோக்கு என்ன பண்ணுவாங்க? ஆட்கள் வந்துகிட்டே தான் இருப்பாங்க. ஆனா அந்த பிசினஸ் குறையாது. இப்போ ஒரு ஹோட்டலே இருக்குன்னா, நம்ம போய் ஒரு ஹோட்டல்ல டெய்லி சாப்பிட்டுக்கிட்டா இருக்கோம்? இல்ல, இன்னைக்கு போய் சாப்பிடுவோம். அடுத்து அடுத்து ஒரு மாசம் கழிச்சோ 2 மாசம் கழிச்சோ அதே ஹோட்டலுக்கு நம்ம போவோம். அவனை பொறுத்த வரைக்கும் டெய்லி இத்தனை கஸ்டமர் வந்தா போதும், இவ்வளவு பிசினஸ் நடக்கணும், அவ்வளவுதான். அதுதான் அவங்களோட டார்கெட். அப்ப அதே மாதிரி அந்த 10 லட்ச ரூபா பிசினஸ்ல அந்த ப்ராபபிலிட்டி கேம்ல 3 லட்ச ரூபா அந்த கெசினோ ஓனருக்கு தான் போகும். நீங்க எவ்வளவு திறமையா விளையாண்டாலும் சரி, அங்க ஒன்றும் வேலைக்கெல்லாம் ஆகாது. 3 லட்ச ரூபா அவருக்கு தான் போகும். அந்த 7 லட்ச ரூபா தான் என்ன நடக்கும்? இருக்கிற ஆளுக்குள்ள எனக்கு இவ்வளவு வந்துச்சு, அவ்வளவு வந்துச்சு, இது வந்துச்சு, அது வந்துச்சுங்கும். அந்த ஓனருக்கு சம்பாதிக்கிற ரேஷியோ அது குறையவே குறையாது. அதே மாதிரிதான் ஒரு ப்ராபபிலிட்டி கேம் உள்ள இடம் தான் ஸ்டாக் மார்க்கெட்டு. அந்த பணக்காரனுக்கு நீங்க எவ்வளவு திறமையா ரீட்டைலர் அன்னைக்கு இது பண்ணாலும் அவனுக்கு இவ்வளவு சதவீத பணம் டிஃபால்ட்டா அவனுக்கு போய் சேர்ந்துகிட்டே இருக்கும். புரியுதா? அந்த மாதிரி தான் இந்த ப்ராபபிலிட்டி கேம் டிசைன் பண்ணியிருக்காங்க. இதோட மைண்ட் செட்டே அப்படிதான் வேலை செய்யும். புரியுதா? வெகுஜன மக்களோட மைண்ட் செட்டை பேஸ் பண்ணி தான் இந்த கேமே ஆப்ரேட் ஆகுது. உங்களோட எமோஷனை அவனால ரீட் பண்ண முடியும் பணக்காரன். இப்போ நான் எப்படி சொல்றேன், அடுத்து இதை உடைச்சா இங்கே தான் போகும், இதை உடைச்சா அங்கே தான் வரும், நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு நாங்களுக்கு தெரியும். நீங்க யாருங்கிறது அவனுக்கு தெரியாம ஒன்றும் அவன் முட்டாள் மாதிரி ஆக்ட் பண்ணல. சின்ன குழந்தைகிட்ட என்ன பண்ணுவோம்? நம்ம ஏமாந்த மாதிரி நடிப்போம். நம்மளால அந்த அந்த அவங்க கையில நம்ம கையில குத்தும் போது பிடிக்க முடியாத மாதிரி நடிப்போம். நம்ம எந்த வரல சாக்லேட் இருக்குன்னு சொல்லி நம்ம மாட்டிக்கிட்ட மாதிரி நடிப்போம். அதுக்காக அந்த குழந்தை அறிவாளின்னு கிடையாது. புரியுதா? அந்த குழந்தைய சும்மா ஒரு அறிவாளி மாதிரி வச்சு நம்ம சந்தோஷப்படுறோம். அவ்வளவுதான் விஷயம். அது மாதிரி உங்களை எல்லாம் ஒரு அறிவாளி மாதிரி அவன் காட்டி டெம்பரவரியா உங்களை சந்தோஷப்படுறான். அந்த சந்தோஷத்துல நீங்க என்ன பண்ணிடுறீங்க? ஆட்டோமேட்டிக்கா நம்ம தாண்டே இந்த உலகத்துல பெரிய அறிவாளி நினைச்சிட்டு வீடு வாச பொண்டாட்டி புள்ள அம்புட்டையும் வித்து மார்க்கெட்டு கொண்டு வந்துடுறீங்க. பொண்டாட்டி புள்ளைன்னா பொண்டாட்டி புள்ள இல்ல, பொண்டாட்டி புள்ளையோட நகை எல்லாத்தையும் வித்து மார்க்கெட்டு கொண்டு வந்துடுறீங்க. அப்ப என்ன நடக்குது? இந்த ப்ராபபிலிட்டி கேம்ல பணக்காரனுக்கு தான் 30% லாபம் டிஃபால்ட்டா போகுது. மிச்சம் 70% இன்னைக்கு வந்து ஆப்ஷன் பண்ணேன், ஃபியூச்சர் பண்ணேன், இன்ட்ராடா பண்ணேன், அது பண்ணேன், இது பண்றேங்கிற ஆளுகளுக்கு உங்களுக்குள்ளே ரீட்டைலருக்குள்ளே 70% எக்ஸ்சேஞ்ச் ஆகிக்கிறது. அதுல ஒருத்தன் 1000 ரூபாய்க்கு வாங்கினவன் 10,000 சம்பாரிச்சிருப்பான். 10,000 கொண்டு வந்து வெறும் ஆளாவும் துண்டை போட்டுட்டு வீட்டுக்கும் போயிருப்பான். உங்களுக்குள்ள அந்த 70% பணம் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்க? இந்த இண்டிகேட்டர்னால தான் வந்துச்சு, இதனால தான் வந்துச்சு, அதனால தான் வந்துச்சு, நான் சூப்பரா பண்ணிட்டேன், என்னால தான் வந்துச்சு. அப்ப எல்லா நாடும்ல வந்திருக்கணும். இப்ப நான் சேலஞ்ச் பண்றேன், ஒவ்வொரு 3வது ட்ரேடும் உங்களுக்கு ஓவரால் ப்ராஃபிட்ல தான் நீங்க இருப்பீங்கன்னு நான் சேலஞ்ச் பண்றேன். இதே மாதிரி நீங்க எத்தனை பேர் சேலஞ்ச் பண்ண முடியும்? இல்ல எத்தனை ட்ரைனர் சேலஞ்ச் பண்ணி இப்படி வாயா நீ என்கிட்ட படி, 100 டெமோ ட்ரேட் பண்ணணும், 100 லைவ் ட்ரேட் பண்ணணும், சைக்காலஜிக்கலா நீ முதல்ல ரெடி பண்ணணும், ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராங்கா பண்ணணும், இவ்வளவு விஷயத்த சீரியஸா சொல்லி உன்னால ப்ராஃபிட் எடுக்க முடியும். இதுல ரொம்ப காமெடி என்ன? நீ பச்சை கலரா சிவப்பு கலர்னா பார்க்க தெரிஞ்சா போதும், நீ பெருசா படிச்சிருக்க வேண்டாம், நிறைய பணம்லாம் வேண்டாம், நீ வான்னு எத்தனை பேரால சொல்ல முடியும்? அப்ப நான் சொல்றேன், உங்களோட கேபிட்டலை கன்சிஸ்டண்டா க்ரோ பண்ண முடியும்னு நான் சொல்றேன். அது கொஞ்சமா அதிகமான்றது மேட்ரு கிடையாது. இது பிசினஸுக்கு உட்பட்டு ஒரு தொழில் பண்ணீங்கன்னா, ஒரு தொழில என்ன லாபம் வருமோ மனசாட்சிப்படி, தொழில் தர்மத்தின்படி அந்த லாபம் உங்களுக்கு கிடைக்கும். அப்ப பணத்தை பத்திரமா வச்சு கன்சிஸ்டண்டா உங்களால லாபம் சம்பாதிக்க முடியும்னு நான் சொல்றேன். அப்ப இது என்ன பொறுத்த வரைக்கும் இது தொழில். கரெக்டா? என்ன பொறுத்த வரைக்கும் இது தொழில். இல்ல அப்படிலாம் சொல்ல முடியாது. 2 ட்ரேடு ப்ராஃபிட் வரும், 2 ட்ரேடு லாஸ் வரும், மேலே போகும், கீழே போகும், என்ன வேணாலும் நடக்கும் அப்படின்னு நீங்க போறீங்க. அப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் இது தொழில் கிடையாது. உங்களை பொறுத்த வரைக்கும் இது சூதாட்டம். நீங்க பிளேயரா இருக்கீங்க, நான் பிசினஸ் ஓனரா இருக்கேன். இந்த ப்ராபபிலிட்டி கேம்ல, புரியுதா? கெசினோ மாதிரி இருக்கிற இந்த ப்ராபபிலிட்டி கேம்ல என்னோட மைண்ட் செட் எப்படி இருக்கு, என்னோட ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கு? நான் ஓனரா இருக்கேன், நீங்க இந்த இந்த இதுல வந்து விளையாண்டு போற ஒரு பிளேயரா இருக்கீங்க. அதனாலதான் உங்க வாயிலே வருது, நான் 10,000 வச்சு விளையாண்டேன், 20,000 வச்சு விளையாண்டேன், 50,000 வச்சு விளையாண்டேன், இது வரைக்கும் விளையாண்டு பல லட்சம் போச்சுன்னு. நான் என்னைக்காவது இது விளையாண்டேங்கிற வார்த்தையை நான் யூஸ் பண்ணியிருக்கேன்னா? தொழில் 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 அப்படிங்கிற ஆங்கிள் தான் நான் பேசியிருக்கேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இதை வச்சுதான் நான் சாப்பிட்றேன். ஏன்னா இது தொழில். இது தொழிலா இல்லைன்னா எத்தனையோ நாடுகள் நிறைய இதை பேன் பண்ணியிருக்கோம். இது தொழிலா இல்லைன்னா அத்தனை பேங்கோட பணம், இன்சூரன்ஸோட பணம், மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனியோட பணம், பெரிய பெரிய கவர்மெண்டோட பணம், பென்ஷன் பணம், என்ன சொல்றது, பிஎஃபோட பணம் அவ்வளவும் இந்த தொழிலுக்கு வராது. நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது தொழிலா இருக்கிறதுனால தான் எல்லாத்தோட பணமும் இங்க வருது. உங்களுக்கு தெரியல, அதான் உண்மை. அதான் சொல்றேன், நீங்க பால்வாடியா இருந்தீங்கன்னா அதுக்கு யார் என்ன பண்ண முடியும்? அதுக்காக இல்ல ஒருத்தனால 50 கிலோ வெயிட் தூக்க முடியுது, உங்களால தூக்க முடியலன்னா என்னால தூக்க முடியல, அப்படிதான் நீங்க சொல்லி பழகணுமே ஒழிய யாராலையுமே 50 கிலோ வெயிட்டை தூக்க முடியாது நீங்க சொல்லக்கூடாது.
புரியுதா? நீங்க பால்வாடி அப்படின்னு ஏத்துட்டு போயிட்டே இருக்க, இடத்த காலி பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அதனால யாரனாலுமே முடியாது. இதுல இதுல நிறைய அதி புத்திசாலிகள் வேற. உங்களால பணம் சம்பாதிக்க முடியும்னா நீங்க எதுக்கு சார் இங்க வந்து கிளாஸ் எடுக்கிறீங்க? ம்? அப்ப நான் இங்க திரும்ப கேட்கறதா தான் சார், நாங்க என்ன சார் சும்மாவா சார் எடுக்கிறோம்? நாங்க ஃபீஸ் வாங்கிட்டு தானே சார் எடுக்கிறோம். புரியுதா? என்னோட ஓய்வு நேரம் எனக்கு வேஸ்டா போற டயத்தை நான் காசாக்குறேன். என்னோட அறிவையும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸையும் பணமாக்குறேன். ஒரு டாக்டர் இப்ப ஏன் 4 இடத்துல கிளினிக் வச்சிருக்காரு? என் வீட்டுல படுத்து கிடக்க வேண்டியதானே? நான் அடிக்கடி சொல்றேன், ஏன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஏன் இப்ப ஹோட்டல் வச்சிருக்காரு? ஏன் அவர்கிட்ட இல்லாத காசா? அவர் என்ன சோத்துக்கு வழி இல்லாமலா உட்காந்துருக்காரு? எந்தெந்த இடத்துல எல்லாம் தான் பணம் வர முடியுமோ, எந்தெந்த இடத்துலலாம் வருமானத்துக்கான வாய்ப்பை உண்டாக்க முடியுமோ, அதுதான் பணக்காரனோட மைண்ட் செட்டு. பணக்காரன் அதை தான் பண்ணுவான். உன்னை மாதிரி உட்காந்துட்டு வெட்டி கதையா பேசிக்கிட்டு இருப்பான். அவனோட எய்ம் என்ன? 24 மணி நேரம் அவனுக்கு பணம் வரணும். அப்ப அவனோட ஓய்வு நேரத்தை ஃபுல்லா, வேஸ்டா போற பணத்தை ஃபுல்லா, டைம் இஸ் கோல்டு. அப்ப எங்கெல்லாம் வேஸ்டா போதோ அங்கெல்லாம் இருந்து பணம் வருது. அவ்வளவுதான் விஷயம். அதுக்காக பணம் இதுல மார்க்கெட்ல சம்பாதிச்சு என்ன? மார்க்கெட் என்ன சூதாட்டமா? 10,000 கொண்டு போயிட்டு டெய்லி 10,000 எடுக்கிறதுக்கு தொழிலுக்கு உட்பட்டு என்ன சம்பாதிக்க முடியுமோ அதுதான் மார்க்கெட்ல கிடைக்கும். எந்த இடத்துலயாவது நீங்க 10,000 கொண்டு வாங்க, அதெல்லாம் 1 கோடி நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்க தெரியுமா? அந்த தொழிலை அப்படி பாக்குறீங்க. இவ்வளவு கொண்டு வந்தா அவ்வளவு கிடைக்குது, இது பண்ணா அது கிடைக்குன்னு எத்தனையோ பேர் அப்ப அது மாதிரி இவங்களும் சம்பாதிவான். நிதானமா உள்ளவன், தொழில் தெரிஞ்சவன் தொழிலை கரெக்டா பண்ணுவான். இந்த தொழிலே தெரியாத கத்துக்குட்டி தான் இவ்வளவு போட்டு அவ்வளவு எடுத்துடலாம், அவ்வளவு போட்டு இதை பண்ணிடலாம், இதை போட்டு இந்த நான் அடிக்கடி சொல்லுவேன் தெரியுமா, இந்த புதுசா பைக் ஓட்டுறவன், புதுசா கார் ஓட்டுறவன், இந்த புதுசா பணக்காரனானவன் எல்லாம் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். புதுசா கல்யாணம் பண்ணவன் இவங்க எல்லாம் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். புரியுதா? ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அந்த புதுசா கல்யாணம் பண்ணவன், புதுசா கார் வாங்கினவன், புது பணக்காரன், புதுசா பைக் ஓட்டுறவன், இவங்களெல்லாம் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். புரியுதா? அதே மாதிரிதான் நிதானமா இருக்கிறவன் இதை தொழிலா தான் பார்ப்பான். இங்க 1 கோடி ரூபா இல்ல 1000 கோடி ரூபா நீங்க கொடுத்தாலும் 1000 கோடிக்கு இந்த இடத்துக்கு நான் என்ன போடணுமோ அதான் போடுவேன். 1 ரூபா கூட இல்ல, 1 பைசா கூட நான் எக்ஸ்ட்ரா இந்த இடத்துல முதலீடு பண்ண மாட்டேன், இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன். அதனாலதான் எங்களுக்கு என்னது நிரந்தரமா பணம் வந்துட்டு இருக்கு. நீங்க என்ன நினைப்பீங்க தெரியுமா? இவ்வளவு மார்க்கெட்டை கிளியரா சொல்றாங்களே, சொல்றபடி நடக்கத்தானே செய்யுது. அப்ப என்ன பண்ணலாம்? டக்குன்னு ஒரு 10 லட்சத்தை போட்டு ஒரே ட்ரேட்ல 10 லட்சம் 20 லட்சம் சம்பாரிச்சா அதுதான் பிரச்சனை. அதுதான் சொல்றது. அதுதான் சைக்காலஜிக்கல் வீக்னஸ் அப்படின்றது. நல்லா தெரியுது. ஹார்ட் சர்ஜரி பண்ற டாக்டர் ஒரு ஒரு சர்ஜரி பண்ணா 2,50,000 ரூபா அவருக்கு ஃபீஸ் கிடைக்குதுங்கிறக்கா ஒரே நேரத்துல 10 பேரை படுக்க போட்டு அறுக்குறாரா? பண்ண மாட்டாரு. அதான் சொல்றேன்ல, அதுதான் குறுக்கு புத்தி. அதுதான் சொல்றேன். அதுதான் சொன்னேன். ஒரு தொழிலை எப்படி பண்ணணும்னே உங்களுக்கு இன்னும் அந்த பேசிக்கே தெரியல. அதனாலதான் உங்களை பால்வாடின்னு சொன்னேன். புரியுதா விஷயம்? சாவியை போட்டோன்னே கார் சூப்பரா போகுது, இந்த பைக் அடைச்சோன்னே வச்சு திருகுவான் பாருங்க. கூட்டத்துல கூட 80 90 போயிட்டு இருப்பான். அது என்னைக்காவது போய் பார்த்தீங்கன்னா கண்ணீர் அஞ்சலி போஸ்ட்ல அப்புறம் ஓட்டிட்டு இருக்க வேண்டியதுதான். நீங்க பாருங்க, கண்ணீர் அஞ்சலி போஸ்ட் ஃபுல்லா அதிகபட்சம் பாருங்க ஒரு 17 to 20 வயசுக்குள்ள வந்தா நிறைய இருப்பான். காரணம் என்ன தெரியுமா? அந்த அந்த சைக்காலஜிக்கல் பிளாக்கேஜ். வண்டிங்கிறது நடக்கிறோட வேகமா போறதுக்கு தான் ஒழிய இதுல சாகசம் காட்டி சாகிறது கிடையாது. இது அவனுக்கு புரியாது. அது எப்போ புரியும்? அனுபவத்துல தான் புரியும். அதே மாதிரிதான் அப்ப எங்களுக்கு அனுபவம் ஸ்ட்ராங்கா இருக்கு. பணக்காரனோட இது தங்க முத்திரை போடுற வாத்து, இதை கழுத்து இருக்க கூடாதுன்னு எங்களுக்கு தெரியும், பணக்காரனுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது. ஒரு முட்டை போட்டவொடனே பிதிக்கி எடுத்து வாத்தையே சோலையை முடிச்சிடுறது. அதனாலதான் சொன்னேன், இதுல வந்து சைக்காலஜி ரொம்ப ரொம்ப முக்கியம். நிதானமா இருக்க தெரியணும். ஓவர் நைட்ல அப்படி சம்பாரிச்சோம்னு நினைக்க கூடாது. இதெல்லாம் சொன்னா வராது, மார்க்கெட்ல பட்டாதான் வரும். ரெண்டாவது எப்ப வரும்? சம்பாரிச்சு டேஸ்ட் பார்த்தா வந்துடும். டெய்லி பணம் சம்பாதிக்கிறவன் இந்த பிசினஸை பத்திரமா பாதுகாக்கணும்னு நினைப்பானா, இல்ல ஏதாவது தடாமுடாலும் பண்ணி இன்னைக்கே பணத்தை வந்தாலும் சரி போனாலும் சரி பண்ணுவானா? பண்ண மாட்டான். இருக்க இருக்க காசு சந்ததி சந்ததியா சம்பாரிச்சிட்டு இருக்கலாம், அப்படியான ஃபீல்டு இது. அப்ப என்ன ஆகும்? அந்த நிதானம் இருக்கும். அப்ப இந்த நிதானம் இருக்குன்னா மார்க்கெட் சும்மா தானே இருக்கு. ஒரு 2 ட்ரேடை போடுவோம் அப்படின்னு போட மாட்டாங்க. இப்ப கடை திறக்கணும், எனக்கு நைட்டு தூக்கமே வரல, அதனால சும்மா கடையை திறந்து நைட்டு 1 மணிக்கு உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லுவானா எவனாவது? சும்மா இருக்குங்கிறக்கெல்லாம் தொழில் பண்ண முடியாது. சும்மா தானே இருக்கேன் அப்படின்னு ட்ரேட் பண்ண முடியாது. மார்க்கெட்டுக்குன்னு நேர்த்தி இருக்கு. எந்த இடத்துல எதை எவ்வளவு எப்படி எப்ப பண்ணணும் அப்படின்னா அப்பதான் பண்ண முடியும். அதுக்கு பேர் தான் தொழில். உங்க சௌரியத்துக்கு நீங்க நினைச்ச மாதிரி நினைச்ச டைம் எல்லாம் பண்றதுக்கு, நினைச்ச அளவுக்கு பணம் போடுறது, இஷ்டத்துக்கு போடுறதுக்கெல்லாம் தொழில் கிடையாது. அப்படிலாம் தொழில் பண்ண முடியாது. அதனால சொன்னேன், தொழில்ல நிதானம் ரொம்ப முக்கியம். முதல்ல ஆம்பிஷன் என்ன இருக்கணும்? பணத்தை பத்திரமா வச்சுக்கணும். அதுதான் ஒரு ஒரு என்னது ஒரு பிசினஸ் ஓனரோட முதல் எய்மாவே இருக்கும். பணம் பத்திரமா இருக்கணும்.
அது வளர்றது வளராது. அப்புறம் நான் தான் அடிக்கடி சொன்னேன்ல, பிஸ்னஸில் 2 விஷயம் ரொம்ப முக்கியம். ஒன்று லாஸ் இல்லாமல் நிர்வாகம் பண்ணுறது, அதுக்கப்புறம் தான் லாபத்தை அதிகப்படுத்துறது. முதல்ல திறமையான நிர்வாகி என்ன பண்ணுவாங்க, லாஸ் இல்லாமல் நிர்வாகம் பண்ணணும். அதாவது பச்சையா சொன்ன அர்த்தம், பணத்தை பத்திரமா வச்சு அதை வளர்க்கணும். இது 2 தான் பிஸ்னஸில் முக்கியமான ஸ்டெப்ஸு. அப்போ ரொம்ப நிதானமாக உங்களோட மைண்ட் செட்டுக்குள்ளே எதில் இருக்கும், பணத்தை பத்திரமா இருக்கணும். லாபம் சரியான இடத்துல அடிப்பாங்க, சரியான இடத்துல சரியான அளவில் போட்டு அபரிதமான ப்ராஃபிட் எடுப்பாங்க. அதுதான் ப்ரொஃபஷனல் பண்ணுற வேலை. உங்களை மாதிரி உட்காந்துக்கிட்டு என்ன சொல்கிறது, எல்லாத்துக்கும் போயிட்டு எல்லா நேரமும் வாங்கிட்டு இருக்க மாட்டாங்க. ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் வந்து கரெக்டான இடத்துல அப்படியே, அதான் நான் சொல்ல, ஓடு மீன் ஓடி உருமீன் வருமளவும் வாடி இருக்குமாம் கொக்கு. இதெல்லாம் ஞாபகம் இருக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன் முன்னாடியே. கொக்கு என்ன பண்ணும், ஒரே கொத்துல அன்னைக்கு பசி நிறையணும், அவ்வளோதான். சும்மா உட்காந்துட்டு சின்ன சின்ன மீனா கழுத்தை டொபக்கு டொபக்குன்னு விட்டுக்கிட்டு இருந்துச்சுன்னா மீன் வர்றது நின்றும், பட்னி இடந்து சாகணும். 2 மீன் ஏதோ ஒன்று கிடச்சிருக்கும், ஆனால் பத்தி இருக்காது. அதுதான் கொக்கோட ஸ்டைல். அதே மாதிரி தான் பணக்காரன். சும்மா எல்லாத்துலேயும் போய் மூக்க விட மாட்டாங்க, எல்லாத்துலேயும் பண்ண மாட்டாங்க. ஆனால் பண்ணால் அபரிதமான ப்ராஃபிட்டில் வெளியில் வருவாங்க. இதுதான் பணக்காரன் ஒரு ஸ்டைலு. புரியுதா? இப்போ நம்மளோட ட்ரெயினர்ஸ் எல்லாம் நீங்கள் போய் கேட்டு பாருங்க, ரிலாக்ஸாக இருப்போங்க, வாழ்க்கையை குறித்த பயமே போயிருச்சுமாங்க. அதான் நான் நிறைய உதாரணங்கள் சொல்லியிருக்கேன், எத்தனையோ உதாரணம் சொல்லியிருக்கேன், பழைய வீடியோலாம் எடுத்து கேளுங்க. அப்போ இதெல்லாம் எப்படி சொல்ல முடியும்? நானே தான் ஓப்பன் சேலஞ்சே பண்ணுறேனே. நீங்கள் எங்கே படிச்ச ஆளாக இருந்தாலும் வாங்க, இல்லை எவ்வளோ பெரிய அப்பா டக்கராக இருந்தாலும், எவ்வளோ பெரிய சொல்லிக் கொடுக்குற ஆளாக இருந்தாலும் வாங்க, என் ஸ்டூடெண்ட்டை ஜெயிச்சு நீங்கள் ப்ராஃபிட் எடுத்து காட்டுங்கன்னு நான் ஓப்பனாக தான் சொல்கிறேனே. ஏன்னா முதல் நாள்ல இருந்தே உங்களோட ட்ரைனிங் சைக்காலஜிக்கல் ஃபிட்னஸ் அதை கொண்டு வரதுக்கான ட்ரைனிங் தான் இருக்கும். பணக்காரனா உங்களை மாத்துற ட்ரைனிங் தான் இங்கே அதிகபட்ச ட்ரைனிங்கு. விஷயம்லாம் பெரிய மேட்டரே கிடையாது. இது நான் சொன்னேன்ல, சுவிட்ச் போட்டால் லைட் எறிகிற மாதிரி சுவிட்சில் எடுத்து டொக்குன்னு தட்டுற மாதிரி தான். விஷயத்தெல்லாம் ஈஸியாக கொண்டு வந்துடலாம். ஆனால் அதை ஃபாலோ பண்ணி அந்த சைக்காலஜிக்கல் ஃபிட்னஸ், அந்த ஃபன் மேனேஜ்மெண்ட் கொண்டு வர்றதுக்கு தான் படாத பாடுபடணும். அவன் பண்ணுற சேட்டை ட்ரைனிங்கில் எவ்வளோ திட்டு வாங்குறான்னு வந்து ட்ரைனிங் வந்து பார்த்தா தான் தெரியும். புரியுதுங்களா? அந்த அளவுக்கு என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக சிலரை எமோஷனலாக என்ன பண்ணால் தான் சைக்காலஜிக்கல் ஃபிட்னஸ் கொண்டு வர முடியும். நிறைய விஷயங்கள் இருக்குது, ஒரு ட்ரெயினருக்கு தெரியும். அது நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை ஓப்பன் மீடியாவில் நிறைய சொல்ல மாட்டாங்க, சொல்லவும் முடியாது. ஏன்னா மற்றவங்களை அசிங்கப்படுத்துறதெல்லாம் உட்காந்து இங்கே சொல்லிக்கிட்டு இருக்க முடியுமா? சொல்ல முடியாது. ஆனால் அந்த ட்ரைனிங்கோட ப்ராசஸ், அதெல்லாம் ட்ரைனிங்கோட ப்ராசஸ் ஒன்றுமே பண்ண முடியாது. அது அந்த இடத்துல அதை பண்ணி தான் ஆகணும். புரியுதுங்களா? ஸோ அப்போ என்ன அர்த்தம், இதில் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இது வந்து பணக்காரனுக்கான ஒரு தொழில். நீங்கள் பணக்கார மாதிரி திங்க் பண்ணுறீங்களே. நீங்கள் பணக்காரன்னு நினச்சோன்னே பெரிய லெவலில் லட்சம் கோடின்னு நினச்சிடாதீங்க. நீங்கள் 10,000 வச்சுக்கிட்டு கூட பண்ணலாம், இந்த தொழிலை அருமையாக பண்ணலாம். 10,000 வச்சுக்கிட்டு ட்ரேட் பண்ண முடியுமா? 100% பண்ண முடியும். புரியுதுங்களா? அதுக்கு உண்டான ப்ராஃபிட் கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கு உண்டான நேர்த்தியோட நீங்கள் பண்ணும் பட்சத்தில் அழகாக அதுக்கு உண்டான ப்ராஃபிட் நீட்டாக கிடைக்கும், சூப்பராக கிடைக்கும். 10,000 வச்சுக்கிட்டு செட்டில் ஆனவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. என்னோட ஸ்டூடெண்ட்டே நல்ல லைஃப் ஸ்டைலுக்குள்ளே போனவங்களாம் இருக்காங்க. நான் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது வெறும் 700 தான் கொண்டு வந்தேன். அதனால தான் சொல்கிறேன், இங்கே பணம் நீங்கள் எவ்வளோ வச்சு பண்ணுறீங்கன்றது கிடையாது. தொழிலை சின்னதாக பண்ணுறீங்களா பெருசாக பண்ணுறீங்களான்னு விஷயம் கிடையாது. தொழிலை எவ்வளவு நேர்த்தியோடு பண்ணுறீங்க, லாபத்தோடு பண்ணுறீங்களா நஷ்டத்தில் பண்ணுறீங்களா, அவ்வளோதான் விஷயம். போட்ட காசு பத்திரமா இருக்கா இல்லை அழிச்சிட்டிங்களா, அதான் விஷயம். ஒவ்வொரு 3வது ட்ரேடு ஆவரேஜாக உங்களுக்கு ப்ராஃபிட் வந்துகிட்டு இருக்கா இல்லை நஷ்டத்தில் வந்துட்டு இருக்கீங்களா? அதுக்காக 1வது ட்ரேடு 2வது ட்ரேடு நஷ்டம் கிடையாது. ஆவரேஜ் ஒன்று இருக்குது. ஆவரேஜாக ஒவ்வொரு 3வது ட்ரேடு உங்களுக்கு ப்ராஃபிட்டில் தான் இருப்பீங்க. உங்களோட கேபிட்டல் க்ரோ ஆகிட்டு தான் இருக்கும். புரியுதுங்களா? ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப நுணுக்கமாக கவனிங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் சும்மா ஏனோதானோன்னு கடந்து போயிடாதீங்க. விஷயம் ஈஸியாக இருக்குங்கிறதுனால பின்னாணியில் இது அவ்வளோதானே அப்படி தானே அப்படின்னு நினைக்காதீங்க. ரொம்ப கவனமாக சொல்கிறேன் நான். விஷயம் எளிமையாக இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த எளிமையை அஜாக்கிரதையாக நினச்சிடாதீங்க. புரியுதுங்களா? அடிக்கடி சொல்கிறதான். ஒருத்தர் ரொம்ப அமைதியாக இருக்கான்னு போட்டுட்டு அவனை போட்டு நோண்டாதீங்க. இந்த இப்போ சட்டசபையெல்லாம் நடந்துச்சு பாருங்க, பேசு 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 பேசுன்னு வாயை திறந்து பேசுனா ஒன்றும் பண்ண முடியாது. அதான் நான் சொன்னேன், இன்ட்ரோவர்ட் அப்படிம்பாங்க. இன்ட்ரோவர்ட்னா அவங்க கூச்சப்படுவாங்க பேசுறதுக்கே, பேசாமல் விட்டுட்டு போயிடணும். இப்போ விஜயெல்லாம் இன்ட்ரோவர்ட்டு தான், இப்போ நான்லாம் இன்ட்ரோவர்ட்டு தான். பேச வேண்டிய இடத்துல இவரா இப்படி பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி பேசுவேன். எனக்கு தனியாக இருக்க இடத்துல ஒரு 4 பேர் இருக்க இடத்துல நான் தேவையில்லாமல் பேச மாட்டேன். நான் என்னை பார்த்தாலே நான் பேசுவேன்னு நீங்கள் கண்டுபிடிக்கவே முடியாது. நான் இவ்வளோ பேசுவேனாங்கிறது எனக்கு நான் பேசினதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியும்.
அது எங்க இருந்து அந்த ஃபோர்ஸ் வருதுன்னே தெரியாது. விஷயம் என்னன்னா, வருது மீன்ஸ் என்னன்னா, அந்த அளவுக்கு நாலேஜ், அந்த அளவுக்கு அதை பத்தி நம்ம படிச்சிருக்கோம், அதை பத்தின எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அவ்வளவு பேர் லைஃப்ல ரிசல்ட்டை கொண்டு வந்துட்டோம். அந்த கான்ஃபிடென்ட் தான் நம்மளை மீறி பேச வைக்கிறது. புரியுதா? அது வேற விஷயம். இதெல்லாம் இன்ட்ரோவெர்ட் ஆக்டிவிட்டி அப்படிமா. இன்ட்ரோவெர்ட்னா அவங்க அந்த அடுத்தவங்களோட பேசுறதுக்கே ஒரு மாதிரியா யோசிப்பாங்க, தயங்குவாங்க. ஆனா அந்த மாதிரி ஆளை கிளப்பி விட்டீங்கன்னா போச்சு, கதை கந்தல். அதே அதே மாதிரி தான். புரியுதுங்களா? விஜய், ஆக்டர் விஜய்லாம் அவர் இன்ட்ரோவெர்ட். நான்லாம் இன்ட்ரோவெர்ட் தான். இன்ட்ரோவெர்ட்னா என்ன சொல்றது, கொஞ்சம் பேசுறதுக்கு கொஞ்சம் கூச்ச சுபாவம். நிறைய பேர் நினைக்கிறீங்க உனக்காப்பா கூச்ச சுபாவம் அப்படின்னு. பொதுவா பொதுவா நான்லாம் இன்ட்ரோவெர்ட் தான். ஆக்டர் விஜய் அவர்லாம் இன்ட்ரோவெர்ட் தான். புரியுதுங்களா? என்ன சொல்றது, ஜோசப் விஜயும் இன்ட்ரோவெர்ட் தான், ஜோஸ் வாலகுரு இன்ட்ரோவெர்ட் தான். ஆனா என்ன அர்த்தம், தேவைப்படுற நேரத்துல அவங்க அந்த தொழில், அந்த ப்ரொஃபஷன் வந்துட்டாங்கன்னா எங்க இருந்து அது வருதுன்னே தெரியாது. அதான் இன்ட்ரோவெர்ட்டுக்கு கடவுள் கொடுத்த ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி. அதான் நான் சொன்னேன், விஜய பாருங்க. அவர் சும்மா உட்காந்துருக்கும்போது இவர் இப்படி நடிப்பாரா, இவர் இப்படி டான்ஸ் ஆடுவாரா, இவ்வளவு கிளாரிட்டியா இந்த படத்துல இந்த வசனத்தை டெலிவரி பண்ணுவாரா, இவ்வளவு கிளாரிட்டியா அந்த விஷயத்தை டீல் பண்ணுவாரான்னு தெரியாது. பார்க்கையில அவங்க ஃபேஸை வச்சு நீங்க கண்டுபிடிக்கவே முடியாது. இவரோட அசைவுகள் எப்படி இருக்கு, இவர் என்ன திங்க் பண்றாங்க, என்ன மாதிரி யோசிக்கிறாங்க, இவங்க நம்மளை கவனிக்கிறாங்களா கவனிக்கலையா, எதையுமே நீங்க கண்டுபிடிக்க முடியாது. அதான் இன்ட்ரோவர்ட்டோட ஸ்பெஷலே. சொல்லுவாங்க இல்லையா, பார்த்தா அப்படி தெரியலையே, பார்த்தாலாம் தெரியாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா அந்த இன்ட்ரோவர்ட் அந்த ஆக்ஷன் அவங்களோட ப்ரொஃபஷனுக்குள்ள வந்துட்டாங்கன்னா தன்னை போல அது வந்துடும். அது எங்க இருந்தா வருதுன்னு தெரியாது, அவ்வளவு எனர்ஜியை தேக்கி வைப்பாங்க. அதனால தான் சொன்னேன், ரொம்ப விஷயம் தெரிஞ்சவன் ரொம்ப பேச மாட்டான், ஆனா பேச வேண்டிய இடத்துல பேச ஆரம்பிச்சா யாராலையும் தாக்கு பிடிச்சி நிக்க முடியாதும்பாங்க. அதான் விஷயம். ரொம்ப விஷயம் தெரிஞ்சவங்க நிறைய பேச மாட்டாங்க. நிறைய, அதாவது நான் சொன்னேன், நீங்க முதல்ல பேச்சை குறைச்சா தான் நீங்க முதல்ல கத்துக்கவே முடியும். மத்தவங்க என்ன பேசுறாங்கன்னு நீங்க நிறைய கேட்கணும். அப்பதான் நீங்க பேசுறது சிறப்பா இருக்கும். அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்க 20 நிமிஷம் ஒரு இடத்துல நீங்க பேசணும், அந்த கூட்டமே சைலண்டா அவங்க பேச்சை கேட்கணும்னா நீங்க என்ன பண்ணணும், 200 மணி நேரம் அதை பத்தி படிச்சிருக்கணும், 2000 மணி நேரம் நீங்க பேசி பழகி இருக்கணும். அப்பதான் அந்த 20 நிமிஷம் பேசின அந்த பேச்சு அந்த கூட்டத்தையே கட்டி போடுற மாதிரி நீங்க பேச முடியும். அப்ப இதெல்லாம் யாரோட ஸ்பெஷாலிட்டினா இன்ட்ரோவர்ட். அதாவது என்ன அர்த்தம், அப்படியே பேசாம கூச்சமா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, நிறைய கவனிச்சிருப்பாங்க, உள்வாங்கி இருப்பாங்க, அவங்களுக்குள்ள செல்ஃப் ப்ராக்டிஸ் நிறைய நடந்திருக்கும். அப்ப என்ன நடக்கும், ஒரே டேக்கு தான். இப்ப இதெல்லாம் நீங்க பாருங்க, நான் எந்த இடத்துலையும் அதிகப்படியான இடங்கள் எப்பாவது ஒரு என்னது லேப்டாப்ல சார்ஜ் இல்லை, ஏதோ தண்ணி தாகம் அப்படின்னா மட்டும்தான் இதை நான் பாஸ் பண்ணுவேன். ஒரே டேக்கு தான். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஆரம்பிக்கல இருந்து எக்ஸ்பிரஸ் மாதிரி. ஆரம்பிக்கும் போது என்ன வேகம் இருக்கோ அந்த வேகம் போக 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 ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கும். ஆரம்பிக்கிறதுல இருந்து முடிக்கிற வரைக்கும் ஒரே டேக். 1.25 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம்னா கூட எந்த இடத்துலையும் நான் ஸ்டாப், ஆரம்பிக்கல இருந்து முடிக்கிற வரைக்கும். அதே மாதிரி இந்த மற்றவங்க ஸ்கிரிப்ட் பார்த்து அதை பார்த்து இதை பார்த்தெல்லாம் பேசுவாங்க, கிளாஸ் எடுப்பாங்க, எழுதி கொண்டு வருவாங்க. நம்மகிட்ட அந்த வேலையே கிடையாது. ஒரு ஒரு கண்டென்ட் எடுத்தோன்னா அந்த இடத்துல என்ன என்ன ஞாபகம் வருதோ, என்ன அந்த இடத்துல சொல்லணும்னு தோணுதோ அதை வச்சு அவ்வளவுதான். அங்க இருந்து அந்த கண்டென்ட் டெவலப் ஆகி போயிட்டே இருக்கும். எத்தனை மணி நேரம் வேணாலும் பேசலாம். அதான் நான் சொல்றேன், ஒரு கேண்டிலை கொடுத்து இந்த கேண்டில் தாண்டி இந்த பக்கமும் போகக்கூடாது, அந்த பக்கமும் போகக்கூடாது, அந்த ஒரே ஒரு கேண்டிலை மட்டும் வச்சு 2 நாள் பேசுங்கன்னா கூட, 2 நாள்லாம் நமக்கு சர்வசாதாரணம். 2 வாரம் கூட பேசலாம் அந்த ஒத்த கேண்டிலை வச்சுக்கிட்டு. அவ்வளவு விஷயங்கள் இருக்கு அது. அதனால சொன்னேன், அத்தனை 1000 மணி நேரம் அதுல உழைப்பு போட்டிருக்கோம். அதான் சொன்னேன், பார்க்கையில சாதாரணமா தெரியும், இவ்வளவுதானான்னு தெரியும். அதனாலதான் சொல்றது இன்ட்ரோவர்ட். இன்ட்ரோவர்ட்னா எல்லா இடத்துலையும் பேச மாட்டோம், அதான் விஷயம். பார்க்கையில இது என்னடா, இதுல என்னடா வேலை செஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா அது வேலை செய்ய ஆரம்பிச்சுச்சுன்னா வெறித்தனமா வேலை செய்யும். புரியுதா? ஸோ அந்த மாதிரி விஷயங்கள். அதனால இதுக்கு என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுல உள்ள விஷயங்கள் எல்லாம் நீங்க கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்கோங்க. சும்மா ஏனோ தானே எடுத்துக்காதீங்க. இவ்வளவுதான் இதுக்கு பயன்படும், இதை வச்சு பண்ணாதீங்கன்னா பண்ணாம இருங்க, நல்லதா போச்சு. நாளைக்கு கையை காலை சுட்டுக்கிட்டு ஐயோ அம்மான்னு கத்திக்கிட்டு அலறிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது வேலை ஆகாது. ஏன்னா இது வெறும் பணத்தோட நிக்க போறதில்ல, உங்களுக்கு சைக்காலஜிக்கல் பிரச்சனையும் கொண்டு வந்து விட்டுரும். அதனால நீங்க அது மாதிரி ரொம்ப லேடிஸ் எல்லாம் ரொம்ப அஜாக்கிரதையா இருக்கீங்க. உங்களோட வாழ்க்கையோட இதை பத்தியே உங்களுக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. சும்மா நான் 50,000 வச்சு பண்றேன் சார். நேத்து கூட ஒரு லேடி 10,000 வச்சுக்கிட்டு எப்படி பண்ணணும், எனக்கு ஒரு இது பண்ணித்தாங்க. புரியுதா? நானே பண்ண வேணாம்னு சொல்லிட்டு இருக்கேன், இதுல வர இவங்களுக்கு இது பண்ணி வேற தரவான். அடுத்து யாரோ ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு, அது அவரே நமக்கு ஐடியா கொடுத்துட்டாரு. 1 ஹவர் எடுங்க, 5 மினிட் எடுங்க, இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணி எப்படி இன்ட்ராடே ட்ரேட் பண்றது, ஒரு வீடியோ போடுங்க. நான் வீடியோ போட்டுட்டு உட்காந்துருக்கேன், நீங்க உட்காந்துட்டு சொல்லுவாங்கல்ல,
எது எந்த அளவுக்கு பண்ணணுமோ ஒண்ணு முழுசா கத்துக்க. நானே என்ன அதாவது நான் வாய் பிச்சு எல்லாத்தையும் ஒரு வாயில தூக்கி வைக்கிறேன். எல்லாத்தையும் இட்லி, சட்னி, சாம்பார்லாம் தொட்டு, அவர் அப்படியே மெதுவா முழுங்கி சாப்பிட்டா போதும். மூதேவி தொழில் பண்றவன் நீதான். நீ ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் என்ன பண்ணணும் அதோட கண்ட்ரோல்லாம் உன் கையில இருந்தா நீ சம்பாதிக்க முடியுமா? இன்னொருத்தன் சொல்லி அவன் கண்ட்ரோல்ல இருந்தா அவன் சம்பாதிப்பானா நீ சம்பாதிப்பியா? இப்ப நானே சொல்றேன்னே வச்சுக்குவோம். திடீர் ட்ரேட் நெகட்டிவ்ல போகுதியா, அந்த நேரம் எனக்கு போன் அடிக்கிறேன், நான் எடுக்கல, என்ன பண்ணுவேன்? கடையை இழுத்து சாத்திட்டு வீட்டுக்கு போவியா? மாஸ்டர் நம்பி கடை திறந்தா அது விளங்குமா? மாஸ்டர் வேலைக்கு தான் வச்சுக்கணுமே ஒழிய, நமக்கு அந்த வேலை தெரிஞ்சு ஒருத்தனை வேலைக்கு வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. நமக்கு வேலை தெரியாம இன்னொருத்தனை நம்பி கடையை திறந்தா அந்த பொழப்பு விளங்குமா? அது படிச்சு படிச்சு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த விஷயத்த நீ முழுசா கத்துக்கிட்டு உன்னோட கான்பிடென்ட் அதிகமாகட்டும், அதுக்கப்புறம் நீ பண்ணு அப்படின்னு நான் சொல்றேன். இவருக்கு வந்து 15 நிமிஷம் 1 ஹவர் சார்ட்டை எடுத்துருங்க, 5 நிமிஷத்தை போட்டுருங்க, ஒரு இன்ட்ராடே ஒரு வீடியோ ஒன்று ரெடி பண்ணி காட்டுங்க. இப்படி தானடா உங்களை மொத்தமா கெடுத்து வச்சிருக்காங்க எங்கெங்க. ம்? அதான் சொல்றேன்ல, இது அதை வச்சு எப்படி பண்ண முடியும்? அது நெகட்டிவ்ல போனா என்ன பண்ணுவ? தலையில துண்டை போட்டுட்டு உட்காந்துருப்பியா? ம்? முழுசா கத்துக்கணும். அதான் நான் சொன்னேன்ல, ஒரு ட்ரேட ஆரம்பிக்கிறதுக்கு 10 விதமான கேள்விக்கு ஆன்சர் தெரியாம அந்த ட்ரேடை எடுக்காதீங்க. ட்ரேடா இருக்கட்டும், இன்வெஸ்ட்மெண்டா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் தான். ஒரு இடத்துல ட்ரேட் நீங்க பண்ணணுங்கிறத விட ஏன் இந்த இடத்துல பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு ஹை ப்ரியாரிட்டி கொடுங்க. இந்த இடத்துல ஏன் ட்ரேட் எடுக்கக்கூடாது, எதனால எல்லாம் இந்த இடத்துல இந்த ட்ரேடை நான் அட்டன் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி கொஸ்டினுக்கு தேடி தேடி ஆன்சர் கண்டுபிடிங்க. அதுக்கெல்லாம் ஆன்சர் வந்து உங்களுக்கு ஓகேவா இருந்தால் மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணணும், அடுத்த ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணணும், இல்லாட்டி பண்ணக்கூடாது. அது மாதிரி எப்பவுமே தொழில அடுத்தவங்களை நம்பி தொழில் பண்ணாதீங்க. முழுசா நீங்க கத்துக்கிட்டு அந்த கான்ஃபிடன்ட் லெவல் உங்களுக்கு இருக்கிற பட்சத்துல லைவ் ட்ரேடுக்கு போங்க. புரியுதுங்களா? அடுத்தவனை நம்பி பயணம் போகாதீங்க. அது யாரா இருந்தாலும் சரி, என்னையும் சேர்த்தான் சொல்றேன். என்னால முடிஞ்சா நான் போன் எடுப்பேன், முடியலன்னா என்ன நம்பியே நீங்க ட்ரேட் பண்ண முடியுமா? சொல்லுங்க. முழுசா அந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். உங்க தொழிலுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்க தான். அவர் சொன்னாரு, இவர் சொன்னாரு, அவன் சொன்னா, இவன் சொன்னாலாம் தொழில் பண்ணாதீங்க. பயங்கரமான ஆபத்துல கொண்டு போய் விட. அதனாலதான் நான் சொல்றேன், இதெல்லாம் பத்தாதுங்க, இதை வச்சுட்டு நீங்க தயவு செய்து பண்ணாதீங்கன்னு தான் நான் ஓப்பனா சொல்றேன். பண்ணாதீங்கன்னு சொல்ற ஆள்கிட்ட வந்துகிட்டு நான் 10,000 ரூபாய் வச்சுக்கிட்டு ஒண்ணு பண்ணலான் இருக்கேன், நீங்க எப்படி எனக்கு ஒரு ஐடியா கொடுங்கன்னு மெசேஜ் வேற. யோசிங்க. அப்ப இதெல்லாம் எதை கலட்டிட்டு அடிக்கணும்னே தெரியல. இவ்வளவு சொல்லியும் அப்ப இந்த மக்கள் வந்து இப்படித்தான் இருக்காங்கன்னா அப்ப இவங்களெல்லாம் என்னத்த சொல்றது? அப்ப அந்த தொழிலை பாக்குற பார்வை அவ்வளவுதான். இவ்வளவுதான் உங்களுக்கு அந்த சீரியஸ்னஸே இருக்கு. அவ்வளவுதான். நீ என்னத்த வேணாலும் சொல்லு, நான் பண்றதுதான் பண்ணிட்டு இருப்பேன்னா அப்ப நீங்க தோத்து தான் போவீங்க. அப்ப 99% பேர் தோத்து தான் போறானா? அப்ப அப்ப தோத்து போறதுல இதுல ஒன்றும் ஆச்சரியம் கிடையாது. யோசிங்க. ஆசை யாரை விட்டுதுங்கிற மாதிரி எவன் வேணாலும் கொண்டாந்து இதுல வந்து 10,000 போட்டு 10,000 சம்பாதிக்கணும்னா உலகத்துல உள்ள எல்லாருமே சம்பாதிச்சுட்டு உட்காந்துருப்பானே. நான் தான் சொல்லல, இது திரும்ப திரும்ப தொழில். இது நீங்க தொழிலா பண்றீங்களா, இல்ல கெசினோல விளையாடுற பிளேயர் மாதிரி பண்றீங்களா? அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால என்ன பண்ணுங்க, அதெல்லாம் வந்து நீங்க கிளியரா ஃபாலோ பண்ணுங்க. இதுல உள்ள ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க சீரியஸா ஃபாலோ பண்ணுங்க. நீங்க ட்ரேட் பண்ணுங்க, பண்ணாம போங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஃபாலோ பண்ணுங்க. இல்லையா இதை விட்டுட்டு தூரமா போயிருங்க, அவ்வளவுதான் விஷயம். இது நான் திரும்பவும் சொல்றேன், இது பணக்காரனுக்கான தொழில். சாதாரண மக்கள் இதுல சம்பாதிக்க முடியாது. உங்க பணத்தை பணக்கார மாதிரி ஹேண்டில் பண்ண தெரியணும். நீங்க 10,000 கூட இல்ல, 1000 ரூபாய் கூட கொண்டு வாங்க, பணக்கார மாதிரி உங்களால இந்த பணத்தை நிர்வாகம் பண்ண தெரியும், அந்த இடத்துக்கு தண்டான ட்ரேட் ஃபிளேவர் போட தெரியும்னா நீங்க அதை வச்சு கூட சம்பாதிக்க முடியும். நான் ஓப்பன் சேலஞ்சு தான் பண்றேன். இங்க பணம் மேட்ரு கிடையாது, இங்க விஷயம்தான் மேட்ரு. நீங்க ஏழையா இருக்கீங்களா பணக்காரனா இருக்கீங்களான்னு மேட்ரு கிடையாது. பணக்கார தனத்தோட பண்றீங்களா, பணக்காரன் மாடல்ல பண்றீங்களா? புரியுதா? உங்களோட ஸ்டைல் ஆஃப் ட்ரேடு, உங்களோட அப்ரோச் பணக்கார மாதிரி இருக்கா? உங்களோட ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் பணக்கார மாதிரி இருக்கா? உங்களோட என்னது சைக்காலஜிக்கல் ஃபிட்னஸ் சும்மா கூலா ரிலாக்ஸா அப்படியே பணக்கார மாதிரி மார்க்கெட்டை அப்ரோச் பண்றீங்களா? அது மட்டும்தான் உங்களுக்கு பணம் சம்பாரிச்சு கொடுக்கும் லைஃப் லாங்க. அதெல்லாம் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.